நம் முன்னோர்கள் நமக்கு அளித்த கொடை. அந்த மூலிகைகளை கொண்டு நம் நோய்களை எவ்வாறு நாம் கட்டுக்குள் வைத்திருக்கலாம் என்பதை பற்றியும் அந்த மூலிகைகளின் நலன்கள் என்ன என்பதை பற்றியும் நம்மிடையே பேச வருகிறார் டாக்டர் கௌதமன் அவர்கள். நம் விடையிலேவான நிகழ்ச்சியின் அடுத்த பகுதியாக வரவிருப்பது பல்லாண்டு வாழ்ந்திட. அன்பான கலைஞர் தொலைக்காட்சி நேயர்களுக்கு என்னுடைய இனிமையான காலை வணக்கங்கள். இன்றைக்கி நம்ம பார்க்கக்கூடிய தாவரத்துடைய பெயர் விஷ்ணு கிராந்தின்னு சொல்லக்கூடிய செடி வகை தாவரம். தமிழகம் முழுவதும் எல்லா வகையான பூமிகள்லையும் ரொம்ப அழகாக வளரக்கூடிய ஒரு தாவரம். வெண்மை நிறமான, ஊதா நிறமான, சிகப்பு நிறமான பூக்களை கொண்டு வளரக்கூடிய ஒரு தாவரம் இந்த விஷ்ணு கிராந்தி. கூம்பு வடிவமான இலைகளையும் வட்டமான வெண்மை நிறமான அல்லது ஊதா சிகப்பு நிறமான பூக்களை கொண்டிருக்கக்கூடிய ஒரு தாவரம். குறிப்பாக இந்த மழை காலங்களில் நம்ம அதிகமாக பார்க்கக்கூடிய ஒரு தாவரமாக இந்த விஷ்ணு கிராந்தி இருக்கிறதை நம்ம பார்க்கலாம். இந்த விஷ்ணு கிராந்தி பார்த்திங்கன்னா பொதுவாக எல்லா விதமான காய்ச்சல் சம்பந்தப்பட்ட பிரச்சனைகளுக்கும் நல்ல தீர்வளிக்கக்கூடிய ஒரு மருந்து அப்படின்னு சொல்லலாம். பொதுவாக பார்த்திங்கன்னா இன்றைக்கு மாடர்ன் மெடிசனில் எப்படி பல வகையான ஜுரங்களை பற்றியும் அதனால் ஏற்படுகின்ற பக்க விளைவுகளை பற்றியும் சொல்லியிருக்காங்களோ, அதே போல் ஆயுர்வேத மருத்துவ முறையில் பார்த்திங்கன்னா நோய்களுடைய அதிகாரத்தில் சொல்லுகின்ற முதல் அதிகாரம் எதுன்னு பார்த்திங்கன்னா ஜுராதிகாரம் அப்படின்னு சொல்லக்கூடிய ஜுரங்களை பற்றி தான். இன்றைக்கி சொல்லியிருக்கக்கூடிய ஜுரங்களுடைய நோய்க்குறிகள் எந்தெந்த ஜுரங்கள், வாத ஜுரம், கபஜுரம், பித்த ஜுரம் வரும்போது 13 வகையான ஜுரங்கள், அதற்கு பிறகு வெளி காரணிகளால் ஏற்படுகின்ற ஜுரங்கள், உணவு காரணிகளால் ஏற்படுகின்ற ஜுரங்கள்னு சொல்லி நிறைய குறிப்புகள் கொடுத்திருக்கிறார்கள். ஆனால் அந்த மாதிரி ஏற்படுகின்ற எல்லா விதமான ஜுரங்களுக்கும் நல்ல தீர்வளிக்கக்கூடிய ஒரு மருந்து அப்படிங்கிறது இந்த விஷ்ணு கிராந்தியை பிரதானமாக சொல்லப்பட்டிருப்பதை நிறைய மருத்துவ நூல்களில் நம்ம பார்க்க முடிகிறது. இன்றைக்கு எல்லாருமே பார்த்திங்கன்னா இந்த டெங்கு காய்ச்சலை பற்றியும் சிக்கன் குனியா காய்ச்சலை பற்றியும் ரொம்ப நம்ம ஒரி பண்ணிகிட்ருக்கோம். இன்றைக்கு அரசாங்கம் கூட பார்த்திங்கன்னா அதுக்காக நிலவேம்பு கஷாயங்களை கொடுத்திருக்கிறது. ஆனால் இந்த நிலவேம்புவை விட கிட்டத்தட்ட 1000 மடங்கு வீரியமான ஒரு பொருள் இந்த காய்ச்சலை நீக்குவதற்கு எது அப்படின்னு கேட்டிங்கன்னா அந்த விஷ்ணு கிராந்தி தான். விஷ்ணு கிராந்தியுடைய வேரை எடுத்து 200 மில்லி தண்ணீர் 5 கிராம் சூரணமிட்டு நன்றாக கொதிக்க வைத்து அதை 100 மில்லியாக குறைத்து வடிகட்டி எடுக்கக்கூடிய அந்த ஒரு கஷாயத்தை காலை ஒரு முறை, மதியம் ஒரு முறை, இரவு ஒரு முறை அப்படின்னு உணவுக்கு முன்பு தொடர்ந்து சாப்பிட ஆரம்பித்தோம்னா எந்த வகையான காய்ச்சலாக இருந்தாலும் அவை முழுமையாக மறைந்து போகிறத நம்ம பார்க்க முடியும். காரணம் இன்றைக்கு பெரும்பாலான காய்ச்சலுக்கு நாம் கொடுக்கக்கூடிய ஆன்டிபயோட்டிக்ஸ் மருந்துகள் அந்த நோய் கிருமிகளுக்கு எந்த விதமான பாதிப்பையும் ஏற்படுத்துவது கிடையாது. அதனால தான் பார்த்திங்கன்னா சாதாரண காய்ச்சல் ஏற்படும் போது கூட இன்றைக்கு ஒரு நோயாளி 1 மாதம் 2 மாதம் கஷ்டப்பட வேண்டிய ஒரு சூழல் இருக்கிறது. ஆனால் அந்த இயற்கை காரணிகளிலிருந்து கொடுக்கக்கூடிய கஷாயங்கள் உடலுடைய நோய் எதிர்ப்பு சக்தி காரணிகளை தூண்டுவதற்கு உதவுறதுனால வேகமாக அந்த நோய்கள் கட்டுப்படுவதை பார்க்கிறோம். குறிப்பாக இந்த சிக்கன் குனியா காய்ச்சல் ஏற்படும்போது உங்களுக்கே தெரியும் 3 அல்லது 4 நாட்களுக்கு மட்டும்தான் உடலில் காய்ச்சல் இருக்கும். அதன் பிறகு முட்டுகள் கடுமையான வலி, முட்டுகள் கடுமையான வேதனை, வீக்கம், கால் வீக்கம், பாத வீக்கம், இந்த மாதிரி கடுமையான பிரச்சனைகள் ஏற்படுவதை நம்ம பார்க்குறோம். பெரும்பாலான நேரங்களில் பார்த்திங்கன்னா இந்த சிக்கன் குனியா காய்ச்சல் ஏற்பட்டவர்கள் யாரும் இன்றைக்கு மாடர்ன் மெடிசனில் போகும்போது அவர்களுக்கு ருமட்டாய்டு ஆர்த்ரைட்டிஸ்ன்னு சொல்லக்கூடிய முடக்கு வாதத்திற்கு அளிக்கக்கூடிய சிகிச்சை அளிக்கிறாங்க. ஆனால் அது எத்தனை வருஷம் எடுத்தாலும் அவர்களுக்கு குணமாவது கிடையாது. ஆனால் இந்த விஷ்ணு கிராந்தியுடைய அந்த வேரை எடுத்து நன்றாக ஒரு கஷாயம் வைத்து சாப்பிடுகின்ற ஒரு பழக்கத்தை வைத்து கொண்டாலே ஒரு 3 மாத காலத்திலேயே பார்த்திங்கன்னா அந்த காய்ச்சல் வருவதற்கு முன்பு உடலில் எவ்வளவு நல்ல ஆரோக்கியம் இருந்ததோ அதே அளவு நல்ல ஆரோக்கியம் ஏற்படுவதை நம்ம பார்க்க முடியும். இரண்டாவது, இன்றைக்கு டெங்கு காய்ச்சல் நோய் கிருமிகளால் ஏற்படுகின்ற வெளியிலிருந்து வருகின்ற ஒரு காய்ச்சலாக இருக்கிறது. ஆயுர்வேதத்திலேயே பார்த்திங்கன்னா இந்த நோய் ஏற்படும் போது யூரின் கருப்பு கலரில் போகும் அப்படிங்கிற ஒரு குறிப்பு ரொம்ப அழகாக சொல்லப்பட்டிருக்கிறத நம்ம பார்க்க முடிகிறது. அப்படின்னா என்ன அர்த்தம்னா டெங்கு காய்ச்சல் பல 1000 வருடங்களுக்கு முன்பே மனித இனத்திற்கு சவாலாக இருந்திருக்கக்கூடிய ஒரு காய்ச்சலாக இருக்கிறது அப்படின்னு சொல்லியிருக்காங்க. அந்த மாதிரி ஏற்படுகின்ற காய்ச்சலுக்கு குறிப்பாக சொல்லுகின்ற மருந்து எதுன்னு கேட்டிங்கன்னா அந்த விஷ்ணு கிராந்தி தான்.
விஷ்ணு கிராந்தியை பதப்படுத்தி எடுக்கக்கூடிய ஒரு சாம்பல், அதை 200 மில்லிகிராம் அளவுக்கு வெந்நீரில் கலந்து சாப்பிட்ணும். அல்லது விஷ்ணு கிராந்தியுடைய கஷாயத்தை 300 மில்லி அளவுக்கு காலை ஒரு முறை, இரவு ஒரு முறை உணவுக்கு முன்பு சாப்பிட்ணும். இதை டெங்கு காய்ச்சல் வராமல் தடுப்பதற்கு ஒரு மருந்தாகவும் நம்ம பயன்படுத்தலாம். அல்லது அந்த டெங்கு காய்ச்சல் ஏற்பட்ட பிறகு அவர்களுக்கு வாரத்திற்கு ஒரு முறையோ 2 முறையோ கொடுக்கக்கூடிய ஒரு மருந்தாக கூட இதை பயன்படுத்தலாம். அந்த மாதிரி பயன்படுத்தி வரும்போது சிறிது சிறிதாக பார்த்திங்கன்னா அந்த இடத்தில் இருக்கக்கூடிய அந்த நோய் எதிர்ப்பு சக்தி சம்பந்தப்பட்ட காரணிகள் தூண்டப்பட்டு, உடலுடைய பிளேட்லெட் சம்பந்தப்பட்ட காரணிகள் நன்றாக தூண்டப்பட்டு, உடல் மீண்டும் ஆரோக்கியமான ஒரு சூழல் அடையிறதை நம்ம பார்க்க முடியும். அந்த அளவுக்கு டெங்கு காய்ச்சல் சம்பந்தப்பட்ட கோளாறுகளை நீக்குவதில் ஒரு மிகச்சிறந்த மருந்து இந்த விஷ்ணு கிராந்தி. எலும்புருக்கி காய்ச்சல் அப்படின்னு சொல்லக்கூடிய ஒரு நோய், அதாவது இன்றைக்கு மாடர்ன் டே லுக்கீமியான்னு சொல்லக்கூடிய இரத்த புற்றுநோயாகவோ அல்லது டியூபர்க்ளோசிஸோட ரொம்ப அட்வான்ஸ்டு ஸ்டேஜ் டியூபர்க்ளோசிஸும் நம்ம அந்த சிம்டம்ஸை இந்த எலும்புருக்கி காய்ச்சலுடைய சிம்டம்த்தோடு நம்ம கம்பேர் பண்ணோம்னா ரொம்ப சிமிலராக இருக்கிறத பார்க்குறோம். அதாவது அஸ்திகத ஜுரம் அப்படின்னு சொல்கிறோம். எலும்புடைய மேரோன்னு சொல்லக்கூடிய எலும்பு மஜ்ஜையிலிருந்து உண்டாக்கக்கூடிய இந்த காய்ச்சல் உடலில் கடுமையான விளைவை ஏற்படுத்தக்கூடிய காய்ச்சல். ஆயுர்வேதத்திலேயே மிக சவாலான காய்ச்சலாக சொல்லப்பட்டிருக்கிறது இந்த மஜ்ஜா அஸ்திகத ஜுரம் சொல்லக்கூடிய அந்த ஒன்று தான். இதை சரி செய்யக்கூடிய சக்தி கூட இந்த விஷ்ணு கிராந்திக்கு உண்டு அப்படின்னு சொல்கிறாங்க. விஷ்ணு கிராந்தியிலிருந்து எடுக்கக்கூடிய கஷாயம் அல்லது விஷ்ணு கிராந்தியை எரித்து எடுக்கக்கூடிய சாம்பல் 200 - 500 மில்லிகிராம் வரை ஒரு 3 மணி நேரத்திற்கு ஒரு முறை தொடர்ந்து கொடுக்கப்படும் போது காய்ச்சலுடைய வேகம் குறைய ஆரம்பிக்கிறது, காய்ச்சலுடைய பக்க விளைவுகள் குறைய ஆரம்பிக்கிறது. மிக வேகமாக காய்ச்சலில் நல்ல மாற்றங்கள் ஏற்படுவதை நம்ம பார்க்க முடியும். அந்த அளவுக்கு காய்ச்சல் சம்பந்தப்பட்ட காரணிகளை நீக்குவதற்கு, குணமாக்குவதற்கு சிறப்பான மருந்து எது அப்படின்னு கேட்டிங்கன்னா இந்த விஷ்ணு கிராந்தியாக இருக்கிறத நம்ம பார்க்க முடிகிறது. விஷ்ணு கிராந்திக்கு பொதுவாகவே பார்த்திங்கன்னா உடலுடைய சீத குணத்தையும் ஸ்னிக்த குணத்தையும் பாதுகாக்கக்கூடிய ஒரு சக்தி உண்டு. அதாவது உடலுடைய முக்கியமான ஒரு ஃபேக்டர் என்னன்னு கேட்டிங்கன்னா ஆயுர்வேதத்தில் ஓஜஸ் அப்படின்னு சொல்லுவோம். இந்த ஓஜஸுடைய அளவு எவ்வளவு அதிகமாக இருக்கிறதோ அந்த அளவுக்கு உடலில் எந்த வியாதியும் வராமல் இருக்கும். யோகா செய்வதுடைய தாத்பரியம், மருந்துகள் சாப்பிடுவதுடைய தாத்பரியம், உடலில் இருக்கக்கூடிய கழிவுகளை நீக்குவதுடைய தாத்பரியம், ஆரோக்கியமான வாழ்வுக்கு ஸ்வஸ்த விருத்தம் சொல்லி நம்ம ஆயுர்வேதத்தில் சொல்லக்கூடிய அதோட தாத்பரியம் எல்லாமே பார்த்திங்கன்னா இந்த ஓஜஸுடைய அளவை அதிகப்படுத்துறது அப்படிங்கிறது தான். இந்த ஓஜஸை சரியான அளவில் வைத்திருக்கக்கூடிய மிக முக்கியமான ஒரு காரணி என்ன அப்படின்னு கேட்டிங்கன்னா இந்த விஷ்ணு கிராந்தி தான். இந்த விஷ்ணு கிராந்தியிலிருந்து எடுக்கக்கூடிய சாம்பல் காலை ஒரு முறை, இரவு ஒரு முறை உணவுக்கு முன்பு சாப்பிடும்போது ஒரு மருந்தாக அல்ல ஒரு உணவாக சாப்பிடும்போது ஓஜஸுடைய அளவு அதிகமாகிறத நம்ம பார்க்க முடியும். எனவே நேயர்களே, இந்த உடலில் ஏற்படுகின்ற எந்த வகையான காய்ச்சல் சம்பந்தப்பட்ட கோளாறுகளுக்கும், காய்ச்சல் ஏற்படுகின்ற பக்க விளைவுகள் சம்பந்தப்பட்ட கோளாறுகளுக்கும் விஷ்ணு கிராந்தி ஒரு மிகச்சிறந்த அருமருந்து. தகுந்த மருத்துவ ஆலோசனையின் பேரில் சரியான அளவு அதை உபயோகப்படுத்தும் போது நம்மாலும் பல்லாண்டு காலம் ஆரோக்கியமாக வாழ்ந்திட முடியும். சமூகத்தில் இருக்கும் பிரச்சனைகளை கண்டு பயந்து ஒதுங்கி விடாமல் அவற்றை எவ்வாறு எதிர்கொள்ளலாம் என்பதை பற்றி நம்மிடையே பேச வருகிறார் எழுத்தாளர் மனுஷபுத்திரன் அவர்கள். நம் விடையிலேமா நிகழ்ச்சியின் அடுத்த பகுதியாக வரவேற்பது தீதும் நன்றும். வணக்கம் நண்பர்களே, இன்னும் ஒரு இனிய காலை பொழுதில் தீதும் நன்றும் நிகழ்ச்சியில் உங்களை சந்திப்பதில் மிக்க மகிழ்ச்சி அடைகிறேன். இந்தியாவில் பொது சுகாதாரம் தொடர்பாக பல்வேறு விதமான விவாதங்கள் தொடர்ந்து வருகின்றன. முக்கியமாக மக்களிடம் இருக்கக்கூடிய சுகாதார உணர்வுகள் எத்தகையதாக இருக்கின்றன என்பதை பற்றி பல விவாதங்கள் நடந்து வருகின்றன. இந்தியர்களுடைய சுகாதார மேம்பாடு தொடர்பாகவும் பல கேள்விகள் இருக்கின்றன. என்றால் சுதந்திரம் அடைந்து நாம் இந்த 70 ஆண்டுகள் ஆன பிறகும் கூட இன்னும் இந்த பொது சுகாதாரம் தொடர்பான பல பிரச்சனைகள் தீர்க்கப்படாமல் இருக்கின்றன. இந்தியாவில் பாதிக்கும் மேற்பட்டோர் பொது கழிவறைகளையே பயன்படுத்துகிறார்கள் என்கிற ஒரு செய்திகள் எல்லாம் கூட தொடர்ந்து வந்த வண்ணம் இருக்கின்றன. அப்படி என்று சொன்னால் அவர்களுடைய பிரச்சனை என்பது என்ன? கழிவறை வசதி இல்லாதது அவர்களுடைய பிரச்சனையா, அல்லது கழிவறைகளை அவர்கள் முறையாக பயன்படுத்துவதில்லையா என்கிற ஒரு கேள்வி எழுகிறது. நிறைய கிராமப்புறங்களில் பொது கழிவறைகள் இல்லை என்கிறது ஒரு உண்மை. வீடுகளில் கூட அந்த அவர்களுக்கு தனிப்பட்ட கழிவறைகள் இல்லை என்பது ஒரு யதார்த்தம். என்றால் வறுமையின் காரணமாகவும், வீட்டு வசதியின்மையின் காரணமாகவும், போதிய கழிவுநீர் வசதிகள் இல்லாததன் காரணமாகவும் பல இடங்களில் மக்கள் திறந்த வெளி கழிப்பறைகளையே பயன்படுத்துகிறார்கள் என்கிற ஒரு அவலம் இந்தியாவில் இருந்து கொண்டிருக்கிறது. ஆனால் சமீபத்தில்
வேறொரு செய்தியையும் நான் படித்தேன். அது என்னவென்று சொன்னால், இந்தியாவில் 80% பேர் இன்றைக்கு கழிவறைகளை பயன்படுத்தக்கூடிய வசதியை பெற்றிருக்கிறார்கள். ஆனால் 30% மக்கள் தான் கழிவறையை பயன்படுத்துகிறார்கள் என்பதுதான் அந்த செய்தி. அது எனக்கு விசித்திரமாக இருந்தது. அப்படி என்றால் கழிவறைகள் இருந்தும் மக்கள் கழிவறைகளை பயன்படுத்துவதில்லையா என்பதுதான் அந்த கேள்வி. இந்த கேள்வியை நாம் சற்று அக்கறையுடன் ஆராய வேண்டும் என்று எனக்கு தோன்றுகிறது. ஏனென்று கேட்டால், இது ஒரு முக்கியமான பிரச்சனை. ராஜநாராயணன் அவர்கள் ஒரு சிறுகதை எழுதியிருப்பார். ஒரு அழகான ஒரு சிறுகதை. அதாவது, ஒரு ஊரில் ஒரு பொது கழிப்பறை கட்டுவார்கள். ஆனால் அந்த பொது கழிப்பறையை மக்கள் யாரும் பயன்படுத்த மாட்டார்கள். அது அவர்களுக்கு ஒரு வினோதமான இடம் போல தோன்றும். காலப்போக்கில் அந்த இடம் அப்படியே பாலடைய விடப்பட்டு முள்புதர்கள் மண்டிப்போவதாக அந்த கதை என்பது எழுதப்பட்டிருக்கும். பல கிராமங்கள் கூட இது உண்மையாக கூட இருக்கலாம். அப்படி பார்க்கிற போது மக்களுடைய இந்த சுகாதார உணர்வுகள் என்பது மிகவும் பின்தங்கி இருக்கிறதா என்பது மிக முக்கியம். ஏனென்றால், ஒரு நல்ல கழிப்பறைகள் என்பது ஒரு நல்ல வீடுகளோடு இணைக்கப்பட்டிருக்க வேண்டும், நல்ல கழிவுநீர் வசதிகளோடு இணைக்கப்பட்டிருக்க வேண்டும். பல சமயங்களில் போதுமான சுகாதார வசதி இல்லாமல் கட்டப்படுகிற வீடுகள் அல்லது போதுமான கழிவுநீர் வசதிகள் இல்லாமல் உருவாக்கப்படுகிற கழிப்பறைகள் என்பது மக்களுக்கு நெருக்கடி ஏற்படுத்தவே செய்கின்றன. அதன் காரணமாக நிறைய பேர் போய் பொது கழிவறைகளை பயன்படுத்துகிறார்கள் என்பது ஒரு உதாரணம். இன்னொன்று, அந்த பொது கழிவறைகளை பயன்படுத்துகிறவர்கள், இதுபோன்ற கழிவறைகளை பயன்படுத்துகிற திறந்தவெளி கழிவறைகளை பயன்படுத்துகிறவர்கள் இதுபோன்ற ஒரு நவீன கழிவறைகளை பயன்படுத்துகிற பழக்கம் அவர்களுக்கு இல்லாமல் இருப்பது. இந்த பழக்கத்தை நாம் எப்படி உருவாக்குவது, சமூகத்திற்கு அதுவும் பின்தங்கிய பகுதிகளைச் சேர்ந்தவர்களுக்கு எப்படி கற்றுக் கொடுப்பது என்பது ஒரு பெரிய சவால். இதை பற்றி ஒரு பெரிய விழிப்புணர்வு மக்களிடம் கொண்டு செல்ல வேண்டும். முதலில் அதற்கான முறையான கழிவறை வசதிகளை ஏற்படுத்தி தர வேண்டும். எல்லா வீடுகளிலும் கழிப்பறைகளை கட்டிக்கொள்வதற்கான நிதி வசதிகளை செய்வது, அந்த கழிவுகள் முறையாக செய்வதற்கான பொது கழிவுநீர் பாதைகளை செப்பனிடுவது, மேம்படுத்துவது, அதே போல் பொது கழிவுகளை சுத்திகரிப்பது போன்ற விஷயங்கள். அதே சமயத்தில் திறந்தவெளி கழிவறைகளை பயன்படுத்துவதன் மூலமாக கடுமையான நோய் தொற்றுகளுக்கு ஆளாகிறார்கள் என்கிற விழிப்புணர்வை மக்களுக்கு ஏற்படுத்த வேண்டும். என்றால் பல சமயங்களில் இந்த கடும் நோய் தொற்றுகளை ஏற்படுத்துவதில் திறந்தவெளி கழிவறைகள் முக்கிய பங்காற்றுகின்றன. அவை மழை பெய்கிற போதோ அல்லது வேறு சந்தர்ப்பங்களிலோ அவை தொடர்ந்து மக்கள் வாழக்கூடிய இடங்களில் பரவி அதன் காரணமாக நோய் தொற்றுகள் ஏற்படுவதுடன் திறந்தவெளி கழிவறைகளை பயன்படுத்துகிற போதே நோய் தொற்றுகளுக்கும் ஆளாகி பல்வேறு பிரச்சனைகளுக்கும் ஆளாகிறார்கள். இது பற்றிய ஒரு மிகப்பெரிய விழிப்புணர்வை மக்களிடம் ஏற்படுத்துவது மிக மிக முக்கியமானதாக இருக்கிறது. இந்த சந்தர்ப்பத்தில் இந்த கழிவுகளை சுத்தம் செய்வது தொடர்பான ஒரு முக்கியமான ஒரு கேள்வியும் எழுகிறது. சமீபத்தில் ஒரு பிரச்சனை ஏற்பட்டது. என்னவென்றால், ஆகாய விமானங்களில் அங்கே கழிவறைகளை பயன்படுத்துகிறவர்கள் அந்த கழிவுகள் ஆகாய விமானத்திலிருந்து பறக்கிற நிலையிலேயே கீழே கொட்டப்படுகின்றன என்பதுதான் அந்த செய்தி. அப்படியானால் அவை எங்கு போய் விழுகின்றன? குடியிருப்புகளின் மீது விழுகின்றனவா, வயல்வெளிகளில் விழுகின்றனவா? எங்கு விழுந்தாலும் சரி அது மிக மோசமான ஒன்று. இது சம்பந்தமாக விமான நிறுவனங்களுக்கு நோட்டீஸ் அனுப்பப்பட்டிருக்கிறது என்கிற ஒரு செய்தியையும் கூட நாம் பார்த்தோம். ஆக கழிவறைகளை பயன்படுத்துவது மட்டுமல்ல, கழிவுகளை எப்படி மறு சுத்திகரிப்பு செய்வது என்பது ஒரு மிகப்பெரிய பிரச்சனையாக இருக்கிறது. ஆனால் இந்த மறு சுத்திகரிப்பு என்பது பல இடங்களில் ஒரு சவாலான ஒன்றாக இருப்பதனால், மிகவும் செலவு பிடிக்கக்கூடிய ஒன்றாக இருப்பதனால், போதுமான தொழில்நுட்பம் நமக்கு அதில் இல்லாத காரணத்தினால் அல்லது அந்த செலவை நாம் தவிர்க்க விரும்புகிற காரணத்தினால் நாம் என்ன செய்கிறோம் என்றால், கழிவுகளை நாம் எப்படியாவது டிஸ்போஸ் செய்தால் போதும், அது மற்றவர்களை பாதித்தால் நமக்கு கவலை இல்லை என்கிற ஒரு மனோபாவம் இந்தியாவில் பெருமளவுக்கு உருவாகி இருக்கிறது. இது மனித கழிவுகளுக்கு மட்டுமல்ல, இது உண்மையிலேயே எலக்ட்ரானிக் கழிவுகளாக இருக்கட்டும், மேலும் தீங்கு விளைவிக்கக்கூடிய பல கதிரியக்கம் கொண்ட கழிவுகளும் கூட இப்படி பயன்படுத்தப்படுவதை நாம் பார்க்கிறோம். இந்த சூழ்நிலையில் தான் இந்த கழிவுகளை மறுசுழற்சி செய்வது, அவற்றில் இருக்கக்கூடிய அந்த நோய்க்கிருமித்தன்மையை அகற்றுவது போன்ற விஷயங்கள் என்பது ஒரு சவாலான ஒரு முக்கியமான ஒரு பிரச்சனையாக இருந்து கொண்டிருக்கிறது. அப்படிப்பட்ட ஒரு சூழ்நிலையில் மக்களுக்கு கழிவறைகளை கட்டி கொடுத்தால் மட்டும் போதாது. இதுதான் இன்றைக்கு மத்திய அரசு கற்றுக்கொள்ள வேண்டிய ஒரு விஷயமாக இருக்கிறது. ஏனென்றால், நீங்கள் கழிவறைகளை கட்டி கழிவறைகளை பயன்படுத்துங்கள் என்று சொல்வதால் மட்டுமே மக்கள் கழிவறைகளை பயன்படுத்தி விட மாட்டார்கள். என்றால் கழிவறைகள் என்பது ஒரு வாழ்க்கை முறையோடு, அவர்களுடைய ஒட்டுமொத்தமான வீட்டு அமைப்புகள், சுகாதார அமைப்புகளோடு தொடர்புடைய ஒன்றாக இருக்கிறது. அப்படி இருக்கிற போது அந்த வாழ்நிலையை மேம்படுத்த வேண்டும், அதற்கான கல்வி அளிக்க வேண்டும், சூழல் மேம்பாடு செய்ய வேண்டும், அடிப்படை கட்டுமான வசதிகள் செய்ய வேண்டும்.
அப்படி செய்கிற போது கழிவறைகள் என்பது ஒரு அத்தியாவசியமான தவிர்க்க முடியாத ஒன்றாக மாறும். ஆனால் இப்பொழுது என்ன நடக்கிறது என்றால், அரசு உதவியுடன் வடமாநிலங்களில் பல இடங்களில் கழிவறைகள் கட்டப்பட்டால் கூட, அல்லது இந்தியாவில் தமிழ்நாட்டில் கூட சில கிராமங்களில் கூட என்ன நடக்கிறது என்றால், கழிவறைகள் இருந்தால் கூட பல காரணங்களால் மக்கள் அதை பயன்படுத்துவதில்லை. அதற்கு என்ன காரணம் என்பதை யோசிக்க வேண்டும். முறையான சாக்கடை வசதிகள் செய்யப்பட்டிருக்கிறதா, அல்லது கழிவுநீர் ஒழுங்காக வெளியேறுகிறதா என்பதெல்லாம் மிக முக்கியமான பிரச்சனை. ஆனால் நம்முடைய அரசு என்ன செய்கிறது என்றால், எந்த பிரச்சனையையும் மேலோட்டமாக அணுகுவது. அதாவது நீங்கள் கழிவறை என்றால் கழிவறையை கட்டி கொடுப்பது, அதோடு தொடர்புடைய விழிப்புணர்ச்சி சார்ந்தோ அடிப்படை கட்டுமானங்கள் சார்ந்தோ எதை பற்றியும் கவலைப்படுவது கிடையாது. இப்படி அடிப்படைகளை மாற்றாமல், அடிப்படையான விஷயங்களை செப்பனிடாமல் மேலோட்டமாக செய்யப்படுகிற எல்லா சீர்திருத்தங்களும் மாற்றங்களும் விழலுக்கு இறைத்த நீராக மாறிவிடுகின்றன என்பதைத்தான் நாம் தொடர்ந்து பார்க்கிறோம். இது நிறைய திட்டங்களுக்கு பொருந்தும். அரசு கொண்டு வரக்கூடிய பல சீர்திருத்தங்களுக்கு இது பொருந்தும். அப்படி இருக்கிற போது நாம் வெறுமனே ஒரு கழிவறையை கொடுப்பதனால் மட்டும் மக்களுடைய பொது சுகாதாரம் மேம்பட்டு விடாது. பொது சுகாதாரம் என்பது பல்வேறு விஷயங்களோடு ஒன்றுக்கொன்று தொடர்புடைய ஒன்று. அது பொது கல்வியை நாம் மேம்படுத்துவது, அதே போல் பொது மருத்துவத்தை நாம் மேம்படுத்துவது, இதோடெல்லாம் தொடர்புடைய ஒன்று. ஆனால் நாம் மக்களுக்கு தேர்தல் பிரச்சாரத்தில் நாங்கள் இதை செய்தோம் அதை செய்தோம் என்று சொல்வதற்காக மட்டும் நாங்கள் சில ஆயிரம் கழிப்பறைகளை இந்த மாநிலத்தில் கட்டியிருக்கிறோம் என்று சொன்னால், பயன்பாட்டில் அவையெல்லாம் எந்த அளவிற்கு வருகின்றன என்பது மிக முக்கியம். அதுதான் ஒரு அரசு எடுத்துக்கொள்ள வேண்டிய ஒரு கடமை. அப்படி செய்வதன் மூலமாகத்தான் நம்முடைய பொது சுகாதாரத்தை நாம் மேம்படுத்த முடியும். அதற்கு பதிலாக நாம் வெறுமனே பிரச்சார நோக்கிலான திட்டங்களை வெற்று தூய்மை இந்தியா திட்டங்களை நிறைவேற்றுவதன் மூலமாக எந்த பயனும் இருக்கப் போவதில்லை என்று சொல்லி மீண்டும் இன்னும் ஒரு புதிய சிந்தனையோடு உங்களை சந்திக்கிறேன். நன்றி, வணக்கம். பல்வேறு துறைகளை சார்ந்த பிரபலங்கள் அவர்களுடைய அனுபவங்களை நம்முடன் பகிர்ந்து கொள்ளும் போது அது நமக்கு சிறந்த தூண்டுகோலாக அமைகின்றது. அந்த வகையில் இன்றைய சிறப்பு விருந்தினர் யார் என்பதை பற்றியும் அவர்கள் என்ன செய்திகளை நம்முடன் பகிர்ந்து கொள்ளப் போகிறார் என்பதையும் பார்க்கலாம். நான் வீடியோலே நிகழ்ச்சியின் அடுத்த பகுதியாக வரவிருப்பது சிறப்பு விருந்தினர் பகுதி. வணக்கம் நேயர்களே, விடியலேவா நிகழ்ச்சியின் சிறப்பு விருந்தினருக்கான நேரம் இது. இன்றைய சிறப்பு விருந்தினர் நாட்டுப்புறவியல் ஆய்வாளர் மற்றும் ஆவணப்பட இயக்குனர் திரு காளீஸ்வரன். ஒரு நாட்டுப்புறவியல் ஆய்வாளர் அப்படிங்கிற முறையில் நாட்டுப்புற கலைகள் அப்படின்னா எவ்வளோ இருக்குது, இன்றைக்கி அதோட நிலைப்பாடு என்ன, இதை மறுபடியும் மீட்டெடுக்கணும் அப்படின்னும் போது நம்ம என்ன பண்ணணும், இவருடைய ஆவணப்படம் சார்ந்த பல விஷயங்களை தகவல்களை இன்றைக்கி நம்ம அவர்கிட்ட கேட்டு தெரிஞ்சுக்கலாம். வணக்கம் சார். வணக்கம். ஒரு நாட்டுப்புறவியல் ஆய்வாளராகவும் ஆவணப்பட இயக்குனர் அப்படிங்கிற முறையிலையும் முதல்ல எங்கள் நிகழ்ச்சிக்கு உங்களை நாங்கள் வரவேற்கிறோம் சார். நாட்டுப்புற கலைகள் அப்படின்னு சொல்லும்போது நம்ம தொன்று தொட்டு நம்மளுடைய நாகரிகம் இதெல்லாம் பேசுகிறதுக்கு முன்னாடியே இந்த கலை வந்து இந்த நம்மளுடைய தமிழ் மண்ணோட ஊடுருவி இருந்த ஒரு விஷயம் அப்படின்னு நம்ம சொல்லலாம். சாதாரண இயல்பான வேலைகள் செய்கிறதுக்கு கூட பாடியிருக்காங்க, அழுதுருக்காங்க, சிரிச்சிருக்காங்க. ஒரு விஷயத்துலேயும் இந்த கலைகளோட ஊடுருவல் இருக்கிறத நம்ம பார்க்குறோம். ஆனால் ஒரு காலகட்டத்தில் நிறைய மாற்றங்களுக்கு உட்பட்டு நிறைய நாட்டுப்புற கலைகள் காணாமல் போயிருக்குன்ற ஒரு நிலைப்பாடு தான் இன்றைக்கி இருக்குது. அதை மீட்டெடுக்கணும் அப்படின்ற ஒரு விஷயத்திலையும் நீங்கள் உங்களை ஈடுபடுத்திட்டு நிறைய பண்ணிகிட்ருக்கீங்க. வீதி நாடகங்கள், இதன் மூலமாகவும் மக்களுக்கு இதை பற்றின ஒரு விழிப்புணர்வை கொண்டு போய் சேர்த்துட்ருக்கீங்க. இது சார்ந்தும் உங்களுடைய ஆவணப்படம் அதில் என்னமோ முக்கியமாக குறிப்பிட்டு சொல்லணும்னா அகல்யா அப்படின்ற ஒரு படைப்பு உருவான விதம், இது சார்ந்தும் எங்கள் நேர்களோட இன்றைக்கி நீங்கள் உங்களோட கருத்துக்களை முழுமையாக பகிர்ந்துக்கணும் சார். முதல்ல நாட்டுப்புற கலைகள் அப்படின்னு நம்ம சொல்லும்போது, இன்றைக்கி நம்ம நாட்டுப்புற கலைகள் அப்படின்னு சொன்னோன்னா ஏதோ 1-2 எண்ணிக்கையில் தான் நம்ம பேசுகிறோம். பொதுவாக நாட்டுப்புற கலைகள்னும் போது என்னெல்லாம் இருந்திருக்கு, எவ்வளோ விதங்களில் இந்த மாதிரியான கலைகள் அன்னைக்கு இருந்தது? நாட்டுப்புற கலைகள்னு எடுத்துக்கிட்டோம்னா மண்ணின் பாரம்பரிய கலைகள், மக்களின் வாய்மொழி வரலாறு, மக்கள் அன்றாட வாழ்க்கையில் தான் சந்தித்ததை சொல்வதற்காக பயன்படுத்தப்பட்ட இலக்கியங்களுக்கு பேர் தான் நாட்டுப்புற கலை இலக்கியங்கள்னு பேர். எழுத்து வடிவமே இல்லாத காலத்தில் அவங்களால வரப்பட்ட வாய்மொழி வரலாறு தான். அடவுகளிலிருந்து அழகு செய்த மக்களினுடைய ஆத்மார்த்தமான அன்பு தான் நாட்டுப்புற இலக்கியங்கள். திங்கிறவன் தின்னுட்டு போக திருப்பத்தூர் அந்த எண்ணம் கட்டினானா, பார்க்கப்படவும் ஆசை, வளைவு போடவும் ஆசை, கொண்டவனை காங்கையில் குடலை புரட்டுது, கஞ்சி கிளாற்றி கைக்கு பேற்றி அப்படின்னு சொல்லி யதார்த்தங்களை தன்னோடு இருக்கிற ஜனங்களோடு பகிர்ந்துக்கிட்டது தான். ஒரு கரகாட்டம் எடுத்துக்கிட்டாலும் சரி, காவடி ஆட்டம் எடுத்துக்கிட்டாலும் சரி, அல்லது வான்புலி ஆட்டம்னு சொல்லக்கூடிய மறைந்து போன அந்த வான்புலி ஆட்டத்தை எடுத்தாலும் சரி, சிலா ஆட்டத்தை எடுத்தாலும் சரி, சலங்கை ஆட்டத்தை எடுத்தாலும் சரி, சதிராட்டத்தை எடுத்தாலும் சரி, குதிராட்டத்தை எடுத்தாலும் சரி, குளுமை ஆட்டத்தை எடுத்தாலும் சரி, இப்படி ஒவ்வொரு ஆட்டக்கலைகளும் மக்களுடைய வாழ்க்கையினுடைய யதார்த்தத்தை பிரதிபலித்ததாக தான் இருந்திருக்கு. 1000க்கும் மேற்பட்ட கலைகள் இருக்குதுன்னு சொல்கிறாங்க.
என்னை கேட்டு போனால் ஒவ்வொரு நாளும் ஒவ்வொரு கலைகளை அவங்க சொல்லிக்கிட்டு தான் இருப்பாங்க. கிட்டத்தட்ட கடந்த ஒரு 25 வருடமாக நாட்டுப்புற மக்களோடு நாம் போடுறோம். ஒரு சின்ன விஷயத்தை சொன்னால் கூட அவங்க வந்து பாட்டோடு தான் சொல்லுவாங்க. ஏ தந்த நன்னே நானே தன தானே நன்னே நானே தன தானே நன்னே நானே நன்னே நன்னானே, எண்ணத்தை கண்டோம் நாங்கள் ஏதை கண்டோம், இந்த வயக்காட்டை உழுது நாங்கள் எண்ணத்தை கண்டோம், வயபரப்பு இங்கே காஞ்சி கிடக்குது, இது வானம் பார்த்த பூமியாக நோஞ்சு கிடக்குது, கையேந்தி கையேந்தி கேட்குறோம் இந்த அரசாங்கம் என்ன பதில் சொல்ல போகுது, தெரியலையே தெரியலையே எங்களுக்கு, நாளும் தெரியலையே தெரியலையே எங்களுக்கு அப்படின்னு உடனடியாக அரசாங்கத்தை சாடி பாடிடுவாங்க. அப்படி நாட்டுப்புற பாடல்களும் அவங்களுடைய வாழ்க்கைக்கான இலக்கியங்களும் மக்களோடு இணைந்து ஒன்றாக தான் இருக்குது. ஆனால் அந்த மக்களுடைய வாழ்க்கை பார்த்திங்கன்னா ஒரு எங்கேயோ ஒரு வரப்போகிறோமா, எங்கேயோ ஒரு கரும்பு தோப்புக்கு கீழே, எங்கேயோ ஒரு புளிய மரத்துக்கு கீழே, எங்கேயோ ஒரு வேப்ப மரத்துக்கு கீழே சாஞ்சு கிடக்கு, அல்லது ஏதாவது கோயம்பேடு மார்க்கெட்டில் நாட்டுப்புற கலைகளுக்கு வாய்ப்பு இல்லைன்னு சொல்லி மூட தூக்கி தான் இன்றைக்கி நாட்டுப்புற கலைகளுடைய வாழ்க்கை இருக்குது. கணியன் கூத்து, மகுடாட்டம், நார்த்தேவன் குடிகாடு கூத்து, கொடுகட்டி கூத்து, கொலைக்கூத்து, சிந்து கூத்து, பாரிக்கூத்து, ஒயில் கூத்துன்னு சொல்லக்கூடிய கூத்து வடிவங்களையெல்லாம் மிகப்பெரிய ஆளுமையோடு செய்த கலைஞர்களெல்லாம் இன்றைக்கு கவனிப்பாரற்று தான் இன்றைக்கி கிடக்கிறாங்க. அதனால் அவங்களை ஒருங்கிணைக்கிற வேலை தான் மிக முக்கியமான வேலையாக இப்போ இருக்குது. 1000க்கும் மேற்பட்ட கலைகள்னு நம்ம ஒரு உதாரணத்துக்கு சொன்னாலும் அதுக்கும் மேலேயே இருந்திருக்கிறதுக்கான வாய்ப்பு இருக்குன்னு சொல்லியிருக்கீங்க. இன்றைய நிலைப்பாட்டில் எந்த மாதிரியான ஒரு நாட்டுப்புற கலைகள் எல்லாம் ஓரளவுக்கு பெயரளவில் வெளியிலே தெரிகிற மாதிரி இருக்குது? இல்லை, குறிப்பாக அதை வந்து பேரளவுக்குன்னு இருக்குது. ஆனால் அதை தெரியப்படுத்த வேண்டிய பொறுப்பு அரசாங்கத்துக்கு இருக்குது. இப்போ உதாரணமாக 7 கலை மண்டலங்கள் தமிழ்நாடு அரசாங்கத்தினுடைய பொறுப்பில் இருக்குது. ஆனால் அவங்களுடைய ஆய்வு பிரகாரம் நம்ம வந்து பார்த்தோம் அப்படின்னா கலைஞர்களுடைய எண்ணிக்கை வந்து ஒரு சொற்ப ரேட்டில் தான் இருக்குது. ஆனால் மிகப்பெரிய அமைப்புகளாக இருக்கக்கூடிய சில தொண்டு நிறுவன அமைப்புகள் எடுத்த புள்ளிவிவரங்கள் பார்த்திங்கன்னா 3,60,000க்கு மேலே நாட்டுப்புற கலைஞர்கள் இருக்காங்கன்னு இருக்காங்க. இப்போ தொண்டு நிறுவனங்கள் வந்து எந்த நோக்கத்தோடு எடுப்பாங்க அப்படின்னு உங்களுக்கு தெரியும். அப்போ ஒரு புள்ளிவிவரம் அப்படியும் ஒரு புள்ளிவிவரம் இப்படியும் இருக்கும்போது தான் நாட்டுப்புற கலைஞர்கள் கவனிப்பாரற்று கிடக்கிறாங்களோங்கிற ஒரு அச்சம் இருக்குது. ஆனால் 3 லட்சமா 6 லட்சத்துக்கும் மேற்பட்ட கலைகள் இருக்குது. ஏன்னா விவசாயம் சார்ந்து வாழ்கிற ஒவ்வொரு கலைஞருமே நாட்டுப்புற கலைஞன் தான். ஏன்னா அவன் ஒயில் பாடினாலும் சரி, அல்லது வந்து கெக்களியாட்டம்னு சொல்லி பறன் மீது ஏறிக்கிட்டு ஆடக்கூடிய ஒய்யாரமான இளவட்டங்கா ஒரு ஒயிலு சொல்லுறேன் கேளுங்களே, எங்களோட நிலத்தில் விளையிற விவசாயம் சொல்லி வாரேன் நீங்கள் பாருங்களே, நம்மளோட நெல் வகைகள் 68 இப்போ இருப்பதோ வெறும் 8, விவசாயம் போன மாயத்தை சொல்லி தேம்பி தேம்பி புலம்பி வரேன் ஒய்யாரமான இளவட்டங்கா ஒரு ஒயிலு சொல்லுறேன் கேளுங்களே அப்படின்னு. ஏன்னா விவசாயத்தை நம்பி தான் அது. அப்போ விவசாயம் செய்கிறவங்க தமிழ்நாட்டில் எடுத்துக்கிட்டிங்கன்னா ஒரு 50% இருப்பாங்க. அப்போ 50% மக்கள் நாட்டுப்புற கலைகளோடு தான் இருக்காங்க. இவங்களை ஏறெடுத்து பார்ப்பதற்கு இந்த 7 கலை மண்டலங்களும் வேலை செஞ்சாலே போதும். அந்த கலைஞர்களுக்கான வாய்ப்பை கொடுத்தாலே போதும். அரசாங்க திட்டங்களை அவங்கள பயன்படுத்தினாலே போதும். அரசாங்கத்தினுடைய பொறுப்பில் இருக்கக்கூடிய கோயில் நிகழ்வுகளில் அந்த கலைஞர்களை பயன்படுத்தினாலே போதும். ஒவ்வொரு பள்ளிக்கூடங்களையும் நாட்டுப்புறத்தை வந்து ஒரு பாடத்திட்டமாக வச்சு அதில் வந்து ஒரு ஆசிரியராக நாட்டுப்புற கலைஞரை ஒருத்தரை பயன்படுத்தினாலே போதும். அதே மாதிரி நாட்டுப்புற கலைஞர்களாக இருக்கக்கூடிய ஒவ்வொருத்தரும் வயதான கலைஞர்களை ஆவணப்படுத்தினாலே போதும். நாட்டுப்புற கலைகள் வழியாக கவனத்தை கொண்டு வர முடியும், கரகத்தின் வழியாக கவனத்தை கொண்டு வர முடியும், ஒயிலாட்டத்தின் வழியாக உடம்பினுடைய உடல் மொழியை சரி பண்ண முடியும், சக்கையாட்டம், சிலா ஆட்டம், இந்த ஆட்டத்தின் வழியாக மிகப்பெரிய வீரத்தனமான ஒரு விஷயத்தை உருவாக்க முடியும். தமிழ்நாட்டை பொறுத்த மட்டும் பார்த்திங்கன்னா 50% மக்கள் வந்து விவசாய பெருங்குடி மக்கள் தான். ஒவ்வொரு விவசாயியுமே நாட்டுப்புற கலைஞர் தான். ஏன்னா அவன் நாற்று நடும்போது பாடுவான், தந்தானத்தன தந்தானா தந்தானத்தன தந்தானா, நாற்று நட்டது சரிதானா, சம்பா நாற்று இதுதானா அப்படின்னு பாடுவான். அதே மாதிரி பெண்கள் அப்படித்தான், களை எடுத்தோம் எங்கள் வயலில், நாம் ஒலையெடுப்போம் நம்ம அடுப்பில் அப்படின்னு நாட்டுப்புற கலையெடுப்பு பாட்டு. அப்புறம் வந்து ஒரு பொண்ணு இன்னொரு பொண்ணுகிட்ட பார்த்து பாடுற பாட்டு, என்னடி சவுக்கியம்மா நீ சவுக்கியம்மா நீ சவுக்கியம்மா, நானும் தான் அஞ்சவிக்கியம் நாயும் தான் அஞ்சவிக்கியம் ஊருந்தான் அஞ்சவிக்கியம் உழவுந்தான் அஞ்சவிக்கியம் அப்படின்னு சவுக்கியத்தை கூட அப்படி பாடுவாங்க. அதனால தான் ஒவ்வொரு விவசாயியுமே நாட்டுப்புற கலைஞனாக தான் பிறக்கிறான். அவனுடைய விவசாயத்தில் பாடுற பாட்டாவே பாடிடுவான். இப்போ எவ்வளவு நெல் இருந்துச்சு இன்னைக்கு இல்லையேன்னு பாடுவான். ஒய்யாரமான இளவட்டங்கா ஒரு ஒயிலு சொல்லுறேன் கேளுங்களே,
நம் நாட்டு நெல் வகைகள் 68, இப்போ இருப்பதோ வெறும் 8. நம் நாட்டு புறங்களை நாமும் பயன்படுத்தி வந்த காலமெல்லாம் என்னாச்சு? தன்னன் நன்னாதீனம் தன நானே ஒயிலொத்தானன் நன்னாதீனம் தன நானே அப்படின்னு பாடி முடிச்சிருவான். அந்த விவசாயம் செத்து போச்சுன்னா என்னத்தை நான் சொல்ல, என்னத்தை நான் சொல்ல, என்னத்தை நான் சொல்ல. இயற்கை வரத்தை தூக்கி எறிஞ்சு கண்ட கண்ட உரம் போட்டு இப்போ என் கலனி போன கதை என்ன சொல்ல மக்கா அப்படின்னு அழுகிறான். நெஞ்சு துடிச்சு வயல்லே விழுந்துடுறான். விழுகும்போது கூட ஒப்பாரியாக தான் விழுகிறான். இப்படி விவசாயினுடைய வாழ்க்கையை தன்னுடைய வாழ்க்கையாக பார்க்கக்கூடிய, நிலங்களை தன்னுடைய உயிராக பார்க்கக்கூடிய ஆடுகளை மாடுகளை சொல்கிற விவசாயினுடைய வாழ்க்கை இன்றைக்கி எங்கேயோ கிடக்கு. அதனால் ஒவ்வொரு விவசாயியுமே கிராமப்புற கலைஞன் தான். விவசாய நிலத்தையும் சார்ந்து பிறந்துட்டான்னா அவன் பாட்டு இல்லாமல் பிறக்க மாட்டான், அவனுடைய ஆட்டம் இல்லாமல் பிறக்க மாட்டான். அவன் இன்றைக்கி கோயில்களில் ஆடக்கூடிய பறையாட்டமோ, இறந்து போன அந்த மாட்டுக்கு செலுத்துகிற அஞ்சலியாக அந்த தோலை எடுத்து அவன் ஆடுற பறையாட்டமோ, அல்லது நெல்லை கொத்த வரக்கூடிய பறவைகளை விரட்டுவதற்காக அவன் பயன்படுத்த கருப்பு துணியை வண்ண துணி ஆக்கிய ஒயிலாட்டமோ, அல்லது பறன் மேலே ஏறி அவன் ஆடிக்கிட்டு இருக்கக்கூடிய கெக்களி ஆட்டமோ, கால்கள் முழுக்க சலங்கை கட்டி அவன் ஆடக்கூடிய சலங்கை ஆட்டமோ, மேலெல்லாம் வேல் குத்திக்கிட்டு அவன் ஆடக்கூடிய காவடி ஆட்டமோ, விளைந்த அந்த நெல் தாய்க்கு அப்படி குத்தி அப்படி ஆடுவான். அப்பனுக்கு பாடஞ்சொன்ன சுப்பையா வெறும் ஆண்டியாகி பழனி வந்த வேலையா, கற்பனையை தாண்டி நிற்கும் கந்தையா, இந்த விவசாயி படும்பாட்ட கேளையா அப்படின்னு காவடி சிந்தில் காவடி எடுத்து ஆடிப்பான். அங்கே கூட அவன் என்ன கேட்பான்? விவசாயத்தை நல்லா வச்சு கொடு அப்படின்னு தான் பாடுவான். அப்படி காவடி ஆட்டமோ, அல்லது கொலசிந்துல பாடினாலோ, அல்லது மகுடாட்டம் ஆடினாலோ, அல்லது கணியன் கூத்து நார்த்தேவன் குடிகாடு கூத்து ஆடினாலும், அப்படியே அந்த கூத்து வடிவத்தினுடைய அப்படி கூட எடுத்தால் கூட அவன் அவனுடைய வாழ்க்கை முறைகளை தான் பாடுவான். எக்காலந்தாலும் விட்டு எங்கைய கோலம் விட்டு வர்றான் 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 அன்பு தொல்ல என்று சொல்லிய இன்பத் தொல்ல சொல்கிறான். வர்றான் அன்பு தொல்ல என்று சொல்லிய இன்பத் தொல்ல. காசு கொடுக்க கையேந்தி கரவம் மாடலாம் என்னாச்சு? ஏய் தரிகட, ஏய் தரிகட, ஏய் தரிகட தரிகட தத்துவம் தக்க தரிகட தரிகட தத்துவம் அப்படின்னு கூத்தில் கூட அப்படி தான் வரும். அப்போ அவனுடைய வாழ்க்கை முறைகளே, விவசாயினுடைய வாழ்க்கை முறையே கிராமத்தை சார்ந்ததாக தான் இருக்கும். கிராமத்தினுடைய சொலவங்கள் தான் இருக்கும், கிராமத்தினுடைய வாழ்க்கை தான் இருக்கும், கிராமத்தினுடைய மிக உச்சத்தில் இருக்கக்கூடிய உச்சஸ்தாதியில் கூட பாடும். ஏ தானே நானே நன்னே தானே நானே நன்னே தானே நானே நன்னே தானன் நன்னே தானே நானே நன்னே தானே நானே நன்னே தானே நானே நன்னே தானன் நன்னே. எங்களோட வயலில் என்னென்னமோ வேலை இது, என்னென்னமோ விளைஞ்சாலும் எங்க பாடு திண்டாட்டம், என்னென்னமோ விளைஞ்சாலும் எங்க பாடு திண்டாட்டம். எங்களோட பொருளுக்கு விலை வைக்க முடியலையே, யாராரோ விலை வச்சு எங்க வாழ்க்கை புரியலையே அப்படின்னு உடனே மாற்றி பாடுவோம். இதுதான் கிராமத்தில் இருக்கக்கூடிய ஆத்மார்த்தமான அன்பு. அதனால தான் கிராமத்து சிம்மாசனம், கிராமத்து பரிவட்டம், கிராமத்து தெம்பு அப்படி சொல்லுவாங்க. கண்டிப்பாக சார். நீங்கள் வீதி நாடகங்கள் நிறைய நடத்தியிருக்கீங்க, ஒரு குழு அமைச்சு இந்த மாதிரியான விஷயங்களை மக்கள் மத்தியில் கொண்டு போய் சேர்க்கிற ஒரு விழிப்புணர்வு பிரச்சாரம் கூட இதை சொல்லலாம். வீதி நாடகங்கள்னு வரும்போது நீங்கள் அதுக்காக உருவாக்குற விதம், அதுக்காக உங்களை தயார் பண்ணிக்கிட்ட விதம் பற்றி சொல்லுங்கள். இப்போ குறிப்பாக நாட்டுப்புற பாடல்கள், ஆட்டங்கள் இதையெல்லாம் ஒன்றா சேர்த்து மக்களுக்கு இது பாடல்கள் மட்டும்தான், ஆடல்கள் மட்டும்தான் கொடுக்க முடியும். ஆனால் வீதி நாடகத்தில் ஒரு பெரிய மெசேஜை சொல்லிட முடியும். இப்போ உதாரணமாக இன்றைக்கி பொதுத்துறை நிறுவனங்கள் தனியாருக்கு விற்கப்படுது அப்படின்னு சொல்லும்போது உடனே பொதுத்துறை நிறுவனங்களை பாதுகாக்கணும் அப்படின்னு சொல்லி உடனே நாங்கள் ரோட்டில் இறங்கி இது பண்ணுவோம், அதை நாடகமாக மாற்றுவோம். இப்போ உதாரணமாக பெண்களுக்கு இருக்கக்கூடிய கர்ப்பவாய் புற்றுநோய், மார்பக புற்றுநோயினுடைய எண்ணிக்கை தமிழ்நாட்டில் 26.2% அதனுடைய ப்ரிவலன்ஸ் ரேட் இருக்குது அப்படின்னு சொன்ன உடனே பெண்ணுக்கான மார்பக புற்றுநோயையும் அதே நேரத்தில் இதய புற்றுநோயையும் அல்லது கர்ப்பவாய் புற்றுநோயையும் போக்கணும் அப்படின்னா உடனே நாங்கள் இறங்கி உடனே அடிப்போம், உடனே இது பண்ணுவோம். ஏ சின்ன பொண்ணுகளா சொல்லுறதையும் கேளுங்க. யாருப்பாங்க? நம்ம ஊர் பொண்ணுக்கு மார்பக புற்றுநோயா, அதுக்கு என்ன பண்ணணும்? இந்த கையை எடுத்து இந்த பக்கம் தொட்டு பார்க்க சொல்லு, இந்த கையை எடுத்து இந்த பக்கம் தொட்டு பார்க்க சொல்லு, குளிக்கும் போது தொட்டு பார்க்க சொல்லு, கட்டி இருந்தால் எங்கள்கிட்ட சொல்லு, அதை உடனே போய் மருத்துவரை பார்க்க சொல்லு, ஆரம்ப சுகாதார நிலையம் அற்புதமாக இருக்குல்ல அப்படின்னு அதை வடிவங்களை மாற்றுவோம், வீதி நாடக வடிவங்களை. இப்போ சுயமாகவே ஒரு பொண்ணு பரிசோதனை செஞ்சுக்கிறணுங்கிறத
ரோட்டில் நின்று எல்லாருக்கும் கூச்சப்படாமல் சொல்லுகிற வீதி நாடகத்தினுடைய வடிவங்களை பொதுத்துறை நிறுவனங்களை பாதுகாக்க, பெண்ணினுடைய உடலை பாதுகாக்க, 6 வயது நிரம்பிய குழந்தைய பள்ளிக்கூடத்தில் சேருங்க அப்படின்னு சொல்லி, எல்லா குழந்தைகளும் பள்ளிக்கூடம் போகணும், 10 ஆண்டு கல்வியினை நிச்சயம் படித்த யாகணும் அப்படின்னு ஒரு பாட்டு மூலமாக விஷயத்தை சொல்லி, முயல்கிற நாடகத்தின் மூலமாக கற்பதை கற்கண்டாக்குவோம் அப்படின்னு சொல்லி, இப்படி பொதுத்துறை நிறுவனங்களை பாதுகாக்கிறதா இருந்தாலும் சரி, பெண் கல்வியை பாதுகாக்கிறதா இருந்தாலும் சரி, ரோட்டில் இருக்கக்கூடிய ஒரு தொழிலாளியினுடைய அந்த புண்ணுக்கு மருந்து போடுறதா இருந்தாலும் சரி, வீதி நாடகங்கள் ஒரு மிகப்பெரிய வீச்சாக இருக்குது. நாங்கள் இப்போ போட்டுக்கிட்டு இருக்கிற ஒவ்வொரு வீதி நாடகங்களும் மக்களுக்கான கருத்துக்களை சொல்லுது. இன்னைக்கு 89 பெண்கள் தமிழ்நாட்டில் பாலியல் வன்மம் செய்யப்பட்டிருக்காங்கன்னா உடனே பெண்களுக்கான பாலியல் வன்முறைக்கு யார் காரணம் அப்படிங்கிறத உடனே ஒரு நாடகமாக எடுத்து பண்ணுவோம். விதேசிகளை அடையாளம் காட்டுவதற்கான சுதேசிகள் புறப்பட்டோம்னு சுதேசிகளை பற்றி நாடகம் சொல்லுவோம். சுதந்திர போராட்ட வரலாறுகளை சொல்லுவோம். உலகை குலுக்கிய புத்தகங்களை வீதி நாடகங்களாக போடுவோம். பகிம் சந்திரர்கள் எழுதிய ஆனந்த மடம் இதோ உங்கள் முன்னால் அப்படி போடுவோம். மார்க்ஸ் எழுதிய மூலதனம் இதோ உங்கள் முன்னால். இப்சனுடைய டால்ஸ் ஹவுஸ் பொம்மை வீடு, அதில் வந்த நோரா என்கிற கதாபாத்திரம் வீட்டை விட்டு வெளியில் போனா அப்படிங்கிறத நாடகத்தின் மூலமாக சொல்கிறோம். உலகை குலுக்கிய புத்தகங்களையும் உடல்நலம் சார்ந்தும் கல்வி சார்ந்தும் வீதி நாடகங்கள் மூலமாக கிட்டத்தட்ட 2000க்கும் மேற்பட்ட வீதி நாடகங்களை புழுதியில் கிடந்து பிறண்டு இந்த ஜனங்களுக்காக சொல்வதற்கு மாற்று ஊடகம் என்கிற மையத்தின் வழியாக மிகப்பெரிய நாடகங்களை ரொம்ப சாதாரணமாக சொல்லிகிட்டு இருக்கோம். தொழிலாளருடைய பிரச்சனைகளை பேசக்கூடிய நாடகங்களை பேசுவோம். பஞ்சும் பசியும் பற்றி போடுவோம். தொழிலாளர் புரட்சியை சொல்லக்கூடிய உலகில் உழைக்களம் அப்படிங்கிற தலைப்பில் ஒரு நாடகம் போடுவோம். இப்படி ஒவ்வொரு விஷயங்களையும் தமிழ் சிறப்பாக இருக்க வேணுமா, தமிழ் குறித்து பேசுகிற திருக்குறளை எடுத்து நாடகமாக்குவோம். மிகப்பெரிய வடிவங்களில் பண்ணியிருக்கோம். இப்போது இந்த மாதிரியான விஷயங்கள் ஒரு இயக்குனர்ன்ற முறையிலையோ இல்லை இதற்கான ஒரு கதை உருவாகிற விஷயம் அப்படின்னு பார்த்தா பல புத்தகங்களை படித்த அனுபவமும் அன்றாடம் நடக்கக்கூடிய நிகழ்வுகளை பற்றின ஒரு முழுமையான புரிதலும் இருந்தால் மட்டும்தான் இப்படி ஒரு கதைக்களத்தை உருவாக்க முடியும். பல தகவல்களை உள்ளடக்கியதாக தான் ஒரு வீதி நாடகம் இருக்குது. அப்படின்னும் போது நீங்கள் இதை தயாரிக்கிறதுக்காக உங்களை எப்படி தயார்படுத்திக்கிறீங்க? குறிப்பாக நான் ஒரு நாளைக்கு ஒரு புத்தகம் படிக்காமல் தூங்கவே மாட்டேன். இப்போ எவ்வளோ பெரிய புக்கமாக இருந்தாலும் படிச்சுட்டு தான் தூங்குவேன். இப்போ நான் லயோலா கல்லூரியில் பணியாற்றுறேன். கலை இலக்கிய பிரிவு அப்படின்னு ஒரு பிரிவு வச்சுருக்கோம். நாங்கள் ஒரே தலைப்பில் இப்போ அம்பேத்கர் சம்மந்தமான ஒரு புத்தகம்னா அது ஒரே தலைப்பில் 100 புத்தகம் வாங்குவோம். 100 மாணவர்கள்ட்ட கொடுப்போம். அவங்களுக்கு சொல்லிக் கொடுக்குறதுக்கு முதல்ல நான் படித்தாகணும். அந்த 100 மாணவர்களும் அந்த 100 புத்தகத்தையும் படிச்சுட்டு அதனுடைய கவிதையாவோ கட்டுரையாவோ நாடகங்களாகவோ மாற்றணும். அதனால் வாசிப்பையே ஒரு மிகப்பெரிய ஒரு புத்தகம் எடுத்துவதாகவே நடத்துகிறோம். வாசிப்பு தான் அவசியம் அப்படின்னு மாணவர்களுக்கு ரொம்ப அழுத்தமாக கொடுக்குறோம். அப்போ எல்லாரும் வாசிக்கிறாங்க. இப்போ எங்கள் மாற்று ஊடக மையத்தில் இருக்கக்கூடிய எல்லா கலைஞர்களும் படிக்கணும்னு சொல்கிறோம். ஏன்னா படிதான் தான் அவனுக்கு புரியும். இன்றைக்கி ஒரு கரண்ட்டு செய்தி பத்திரிகையில் வந்திருக்கு, அதை உடனே எடுத்து நம்ம பண்ணணும். உடனே அவன் எப்படி பண்ணுவான்? அவன் படித்தா தானே பண்ண முடியும். அதனால் அவனுக்கு நிறைய இன்புட் கொடுப்போம். இதெல்லாம் படி, இந்த புத்தகத்தை படி, இந்த புத்தகத்தில் தான் இந்த விஷயம் சொல்லப்பட்டிருக்கு, இந்த புத்தகத்தில் தான் இந்த விஷயம் சொல்லப்பட்டிருக்கு. அந்த நாட்டினுடைய கல்வி முறை, கியூபாவினுடைய கல்வி முறையும் தமிழ்நாட்டு கல்வி முறையும் கம்பேர் பண்ணிப்பார். ஒரு ஊரில் 13% கல்விக்காக ஒதுக்குறாங்க கியூபாவில். தமிழ்நாட்டில் 3% தான் இன்றைக்கு இருக்கக்கூடிய அரசாங்கம் ஒதுக்கியிருக்காங்க. அப்படின்னா 13க்கு 3க்கு என்ன இடைவெளி இருக்குன்னு பாரு. அப்போ இந்த 10% கிடைச்சா எத்தனை ஏழை மக்கள் படிப்பாங்க? தாழ்த்தப்பட்ட மக்களுக்காக ஒதுக்கப்பட்டிருக்கக்கூடிய நிலையை பற்றி சொல்லு. அருந்ததிய பெருமக்களுக்காக என்னென்ன பிரச்சனைகள் இன்றைக்கு இருக்குது, அதை எப்படி சொல்லணும் அப்படிங்கிறத படிப்பதன் வழியாகத்தான் நம்ம சொல்ல முடியும். இல்லைன்னா நம்ம எப்படி சொல்ல முடியும்? அதனால் அவசியம் ஒரு வீதி நாடக கலைஞனுக்கு படிப்பு ரொம்ப அவசியம். அப்போது வீதி நாடக கலைஞனாக இருக்கிறவன் எழுத படிக்க தெரியாமல் இருந்தான்னா அவனுக்கு நம்முடைய அனுபவ பாடங்களை பாடல்கள் வழியாகவும் நடிப்பதன் வழியாகவும் அவனை புரிய வைக்கணும். கண்டிப்பாக சார். இன்னும் குறிப்பிட்டு சொல்லணும்னா உங்களுடைய ஆவணப்படம், அதை பற்றின ஒரு முழுமையான விஷயங்கள் நம்ம பேசியே ஆனோம். என்ன பெண்கள் சார்ந்த மையப்படுத்தின ஒரு ஆவணப்படம் அகல்யா அப்படிங்கிறத பெரிய இது உருவான விதம், இதற்கான ரீச், அதோட வீச்சு அப்படின்னு பார்த்தீங்கன்னா ரொம்ப பெரிய அளவில் போய் சேர்ந்துருக்கு. ஒரு பெரிய விழிப்புணர்வை ஏற்படுத்தியிருக்குன்னு சொல்லலாம். இந்த அகல்யாவை நீங்கள் உருவாக்கணும்னு ஏன் நினச்சிங்க? இல்லை, குறிப்பாக உலகளாவிய பெண் குழந்தைகள் கடத்தல், பெண் குழந்தைகளை பாலியல் வன்மம் பண்ணுறது அப்படின்னு பார்த்தீங்கன்னா 20.9%. பயங்கர மனசே பயங்கர வேதனை செய்கிறது. சில அமைப்புகள் இதுக்காக வேலை செய்கிறாங்க. இப்போ MCCSSன்னு ஒரு அமைப்பு முழுக்க பெண் குழந்தைகளுடைய இதுக்காக வேலை செஞ்சிட்ருக்காங்க. இப்போ அவங்க முதல் படம் ஒன்று கொடுத்தாங்க. ஒரு பெண் குழந்தையை எப்படி கடத்துகிறாங்க, சொந்தக்காரங்களாகவே இருப்பாங்க, எப்படி கடத்துகிறான், நண்பர்கள் மாதிரியே பழகுவாங்க, அவன் கடத்திட்டு போவான். இப்போ இந்த எச்சரிக்கையை பெண் குழந்தைகளுக்கு நம்ம கொடுக்கணும். நம்ம குழந்தைங்க நம்ம வீட்டில் இருப்போம், அதுக்கு ஸ்கூலுக்கு போயிட்டு வெளியில் வருதுங்க. இப்போ இது மாதிரி 20.9% பெண் குழந்தைகள் இப்படிலாம் கடத்தப்படுறாங்க.
அப்போ அவங்க அந்த எம்சிசிஎஸ் அமைப்பு என்ன பண்ணாங்கன்னா யூஎஸ் கவுன்சிலேட் வழியாக இந்த பண்ணணும் அப்படி சொன்னாங்க. வீதி நாடகமாக பண்ணிகிட்டு இருந்தோம், இதை டாக்குமெண்ட்ரியாக பண்ணலாம், ஆவணப்படமாக பண்ணலாம் அப்படின்னு சொன்னாங்க. அதுக்கப்புறம் தான் நாங்கள் முதல்ல கடத்தல் 1ன்னு ஒரு படம் ஒன்று பண்ணோம். அதுக்கப்புறம் கடத்தல் 2ன்னு தான், அந்த கடத்தல் 2உடைய பேர் தான் அகல்யா. அந்த அகல்யாங்கிற பெண்ணை வந்து ஒரு 4 வயசுலேயே வந்து ஒரு டீம் கடத்திடுறாங்க. அந்த பொண்ணுடைய அழகு, அந்த பொண்ணுடைய தோற்றம் இதை பார்த்து அந்த கடத்துகிறாங்க. இது வந்து அந்த பொண்ணு அந்த 4-5 வயசில் ஒரு கூத்து கலைஞனுடைய நட்பு இருக்குது. திருப்பி அந்த கூத்து கலைஞனாலேயே அந்த பொண்ணு வந்து பாதுகாக்கப்பட்டு காப்பாற்றப்படுது போலீஸ் டிபார்ட்மெண்ட்டினுடைய துணையோட. இப்போ இது வந்து ஒரு உண்மை கதை. இப்போ அதை வந்து அந்த அமைப்பு என்கிட்ட சொன்ன உடனே அதை வந்து நான் வந்து ஒரு நல்ல ஒரு ஆவணப்படமாக, ஒரு குறும்படமாக உருவாக்க வேண்டிய முயற்சி எடுத்துக்கிட்டோம். படத்தில் வந்து ரொம்ப வண்ணக்கோலம் இருக்காது, ஆனால் வகையான மக்களுக்கு, குறிப்பாக பெண் குழந்தைகளுக்கு இன்றைக்கு கன்சியூமர் கல்ச்சர் என்று சொல்லக்கூடிய நுகர்வு கலாச்சாரத்தில் சிதையுண்டு போகிற பெண் குழந்தைகளுக்கான ஒரு படமாக அந்த அகல்யாவை வந்து நம்ம வந்து கொண்டு வந்தோம். அந்த அகல்யா தன்னுடைய வாழ்க்கையை எங்கே தொலைச்சாலோ அந்த தொலைத்த இடத்திலிருந்து திரும்ப அந்த வாழ்க்கையை மீட்டெடுக்கிற ஒரு கதையாக வந்து அதை வந்து நம்ம வந்து பண்ணோம். பெரிய அளவில் எல்லாரும் அந்த படத்தை வந்து பாராட்டினாங்க. அந்த படத்தை உருவாக்கிய அமைப்புகளுக்கும் படத்தை உருவாக்கிய நிறுவனமும் காவல்துறையும் அதுக்கப்புறம் வந்து தமிழ்நாடு அரசினுடைய அந்த பாதுகாப்புத்துறையும் அந்த படத்தை வந்து பாராட்டினாங்க. இது மாதிரி நிறைய படங்கள் வந்து உருவாகணும்னு. இது வரைக்கும் ஒரு 200க்கும் மேற்பட்ட ஆவணப்படங்களும் குறும்படங்களும் பண்ணியிருக்கேன். ஒன்றொன்றும் பெண்கள் சார்ந்து, குழந்தைகள் சார்ந்து, பெண்ணினுடைய வாழ்க்கை தரத்தில் என்ன மாதிரியான பண்புகள் அவங்களுக்கு இருக்கணும், தலைமை பண்புகளில் பெண்கள் வந்து தலை நிமிர்ந்து நடப்பதற்கான என்னென்ன குறியீடுகள் இந்த சமூகத்தில் இருக்குது, இதையெல்லாம் அந்த ஆவணப்படங்களில் சொல்லியிருக்கோம். அப்படிப்பட்ட ஒரு படம் தான் அகல்யா அப்படிங்கிற படம். ஒரு குழந்தையினுடைய வாழ்க்கையில் ஏற்பட்ட பிரச்சனையை எப்படி மீட்டெடுத்தாங்க அப்படிங்கிறது தான் அந்த அகல்யாங்கிற படம். ஏன்னா இன்றைக்கு ஆவணப்படங்களும் குறும்படங்களும் மிகப்பெரிய ஒரு சாதனையை சாதிச்சிட்ருக்கு. நம்ம இவ்வளவு தூரம் பேசுகிறத விட ஒரு நிமிடம் 2 நிமிடம் ஒரு ஆவணப்படமோ குறும்படமோ மக்கள் மத்தியில் மிகப்பெரிய தாக்கத்தை ஏற்படுத்துது. எங்களுடைய மாற்று ஊடக மையத்தின் சார்பாக ஒவ்வொரு குடிசை பகுதியிலையும் போய் நாங்கள் படம் போடுறோம். நாங்கள் சார்ந்திருக்கிற எழுத்தாளர் கலைஞர்கள் அமைப்பின் சார்பாகவும் படம் போடுறோம். மாதம் இது ஒரு வேலையாகவே வச்சுருக்கோம். நாங்கள் எதையாவது ஒரு கிராம பகுதியிலையோ இல்லை எதையாவது ஒரு குடிசை பகுதியிலையோ மக்கள்கிட்ட அந்த படத்தை போட்டு காட்டின உடனே அதை பார்க்குறாங்க. இப்போ இந்த படத்தில் அகல்யாவில் இந்த மாதிரி சொல்கிறாங்களா, இப்போ வந்து இறப்பு சான்றிதழ் எப்படி எடுக்கணுங்கிறதே ஒரு ஆவணப்படமாக நாங்கள் வந்து போடுறோம். ஒரு சாக்கடை தொழிலில் வேலை செய்யக்கூடிய தொழிலாளியினுடைய வாழ்க்கை முறை எப்படி இருக்குது அப்படிங்கிறத படமாக போடுறோம். இப்போ அவங்க அதை புரிஞ்சுக்கிறாங்க, விவாதிக்கிறாங்க. நீங்கள் வந்து தியேட்டரில் போய் பார்க்குறத விட இந்த மாதிரியான வீதிகளில் போடுகிற அந்த திரை அமைப்பு, திரை இயக்கங்களுக்கு அவ்வளோ பெரிய வரவேற்பு இருக்குது. நம்மளை தூக்கி கொண்டாடுறாங்க ஜனங்கள். நீங்கள் படம் முடிச்சுட்டு கேள்வி கேட்டுட்டு அந்த கேள்விக்கு அவங்க பதில் சொன்னோன்னா, இனிமேல் எப்போ வந்து படம் போடுவீங்க, இப்படியெல்லாம் இருக்கா, இப்படியெல்லாம் நம்ம வந்து வாழ்க்கையில் முன்னேறுவதற்கான வழிமுறைகள் இருக்கா, என்னுடைய வாழ்க்கையை நான் இந்த மாதிரி நல்ல அற்புதமான வாழ்க்கையாக உருவாக்கிக்கிற முடியுமா, நான் படிக்க முடியுமா, இப்படியெல்லாம் சலுகை இருக்கா அப்படிங்கிறத தான் எங்களுடைய மையம் செஞ்சிட்ருக்கு. அது மட்டும் இல்லை, ஒவ்வொரு வருடமும் லயோலா கல்லூரியோடு எங்களுடைய அமைப்பு, நாட்டுப்புற கலைஞர்களுக்கான அமைப்பு வந்து வீதி விருது விழான்னு ஒன்று நடத்திட்டுருக்கோம். 1000க்கும் மேற்பட்ட கலைஞர்களுக்கு விருது கொடுப்பது, அந்த கலைஞர்களை பாராட்டுவது. ஒரு காலத்தில் சங்கமம் பண்ணிகிட்டு இருந்தாங்க. சங்கமத்துக்கு அப்புறம் இந்த கலைஞர்களுக்கான அந்த கலைஞர்களுக்கு யாரும் உதவி இல்லாமல் போயிருமோன்னு சொல்லி அரசாங்கம் செய்ய முடியாத வேலையை எங்களுடைய அமைப்பு ஒவ்வொரு வருஷம் நடத்துகிறாங்க. இப்போ வர ஜனவரி 7, 8 கூட அந்த வீதி விருது விழாவின் வழியாக ஒரு 5000க்கும் மேற்பட்ட நாட்டுப்புற கலைஞர்களை வரவழைச்சு அவங்கள பாராட்டி 150க்கும் மேற்பட்ட மூத்த கலைஞர்களுக்கு வந்து கிராமத்து சிம்மாசனம் மகுடம் சூட்டி அவங்க ரொம்ப சாதாரண சர்டிஃபிகேட்டு, சாதாரண இதுதான் கொடுக்க போகிறோம். ஆனால் அதையே பெரிய அங்கீகாரமாக அவங்க நினைக்கிறாங்க. ஏன்னா சாமானிய மக்களை கௌரவப்படுத்துறதுக்கு ஆள் இல்லை. அவங்களை கௌரவப்படுத்துகிற ஒரு விழாவாக வந்து நாங்கள் வந்து நடத்துகிறோம். அதனால் அந்த வீதி நாடகங்கள், ஆவணப்படங்கள், நாட்டுப்புற கலைகளின் வழியாக நாம் நிகழ்த்துகிற நிகழ்த்துக்களை வடிவங்கள் இதெல்லாம் மக்களை வந்து மிகப்பெரிய அளவில் ஆற்றல் மிக்கவர்களாக மாற்றுங்கிற நம்பிக்கையோடு இருக்கேன் நான். கண்டிப்பாக சார். சங்கமம் நிகழ்ச்சி வந்து ரொம்ப ஒரு பெரிய வரவேற்பு, பல பேருக்கு ஒரு மறுவாழ்வு கொடுத்தது அப்படின்னு கூட சொல்லலாம். ஸோ இப்போ அதெல்லாம் இல்லைன்னும் போது அதுக்கான பணிகளை செஞ்சுட்ருக்கீங்கிறதே ஒரு வரவேற்கத்தக்க விஷயம். திராவிட இயக்கமுக்கும் நாட்டுப்புற கலைகளுக்கும் அப்படின்றமான ஒரு தொடர்பு, இதை மக்கள் மத்தியில் கொண்டு போய் சேர்க்கறதுல திராவிட இயக்கங்களோட பணி எப்படி இருந்துச்சு? இல்லை, நான் வந்து சின்ன பிள்ளையில் எங்கள் அப்பாலாம் திராவிட இயக்கத்தில் மிக முக்கியமான மனிதராக பரமக்குடியில் இருந்தவர் தான். மணிசாமின்னு ஒருத்தருடைய கச்சேரியெல்லாம் பார்த்து வளர்ந்து வந்தனாலாம். அவங்கெல்லாம் எல்லா பாடல்களையும், நாட்டுப்புற பாடல்கள் வடிவங்களை தான் திமுகவினுடைய வரலாறை வந்து அவங்க வந்து சொன்னாங்க. திராவிட இயக்கங்கள் மட்டும் தமிழ்நாட்டில் இல்லை அப்படின்னா இந்த நாட்டுப்புற கலை வடிவங்களுக்கு ஒரு அமைப்பே இல்லாமல் போயிருக்கும். இப்போ மரியாதைக்குரிய கலைஞருடைய ஆட்சி காலத்தில் வந்து தான்
நாட்டுப்புற கலைஞர்களுக்கான வாரியம் உருவானது. அந்த வாரியத்தில் கிட்டத்தட்ட 200, 300, 400 கலைஞர்களை தமிழ்நாடு முற்போக்கு எழுத்தாளர் கலைஞர்கள் சார்பாக போய் திரட்டிட்டு போய் அப்போ கலைஞர் கூப்பிட்டு அந்த எழுத்தாளர் சங்கத்தினுடையவங்களெல்லாம் கூப்பிட்டு அவர்களையே பிரதிநிதி ஆக்கி ரொம்ப ஆரோக்கியமாக அந்த நாட்டுப்புற கலைஞர்களுக்கான வாரியம் வந்து இருந்தது. இன்றைக்கு இந்த வாரியம் உள்ளதாக இருக்குது. எவ்வளவு கலைஞர்களுக்கு வாய்ப்புகள் இருக்குது எல்லாங்கிறது இதாக இருக்குது. அதனால தான் இந்த கலைஞர்களை திரும்ப திரும்ப திராவிட ஆட்சி காலத்தில் திராவிட தலைமைகள் ஏற்ற ஆட்சி காலங்களில் இருந்தப்போ எப்படியெல்லாம் இந்த நாட்டுப்புற அமைப்புகள் இருந்தது, நாட்டுப்புற கலைஞர்களை எப்படி ஆதரித்தாங்க, அதே மாதிரி கலை வளர்மணி, சுடர்மணி இந்த மாதிரியான பட்டங்கள் எல்லாம் எப்படி கொடுத்தாங்க, அதே மாதிரி நாட்டுப்புற கலைஞர்களுடைய அங்கீகாரம் எப்படி இருந்தது, அவங்களுக்கு ஒரு ஓய்வூதியம் எப்படியெல்லாம் தரப்பட்டது. இன்றைக்கு இருக்கக்கூடிய சூழலில் கலை பண்பாட்டுத்துறையை கவனிக்கப்படாமல் இருக்கவங்கள ஒரு சந்தேகம் இருக்குது. நான் கலை பண்பாட்டுத்துறைக்கு 1000 முறை கடிதம் எழுதியிருக்கேன். நான் நேரடியாகவே பேசுவேன். ஏன்னா நிறையா உங்களுக்கெல்லாம் ப்ரோக்ராமே தரமாட்டம் கூட சொல்லியிருக்காங்க. நீங்கள் தராட்டா போங்க, ஆனால் உண்மையான கலைஞர்களை பாராட்டி அவங்களுக்கு கலைமாமணி விருது கொடுங்க, சுடர்மணி விருது கொடுங்க. நிறைய கலைஞர்கள் இருக்காங்க. 90, 95 வயதிலும் ஆடிக்கொண்டிருக்கக்கூடிய காவடி ஆட்ட கலைஞர்கள் இருக்காங்க, கணியன்கூத்து ஆடுறவங்க இருக்காங்க. இவங்களுக்கு முதல்ல அங்கீகாரம் கொடுங்க. கலை பண்பாட்டுத்துறை உயிரோட்டமான அமைப்பாக கொடுங்க. தென்னக பண்பாட்டு மையம்னு ஒன்று இருக்குது. அது இங்கே இருக்கக்கூடிய கலைஞர்களை வெளிநாட்டுக்கு அனுப்புங்க. இந்த கலைஞர்களுடைய தன்மையை உருவாக்குங்க. சுற்றுலாத்துறை இதற்காக வேலை செய்யுங்க அப்படின்னு போராடிக்கிட்டே இருக்கேன். எதற்காகனா இந்த கலைகள் மட்டும்தான் தமிழ்நாட்டு கிராமங்களினுடைய இதயங்களை நகர்ப்புறங்களுக்கு எடுத்து சொல்லக்கூடிய ஒன்று. அதை திராவிட இயக்கங்கள் காலங்களில் குறிப்பாக கலைஞருடைய தலைமையில் இருந்தப்போ மிகப்பெரிய அளவில் இந்த கலைஞர்கள் பாதுகாக்கப்பட்டாங்க, சிறப்பாக செய்யப்பட்டாங்க. எனக்கு தெரிய ஒரு 117 கலைஞர்களுக்கு ஒரு இலவச பட்டா வழங்குகிற ஒரு மிகப்பெரிய நிகழ்ச்சி மதுரையில் தமுக்க மைதானத்தில் நடந்தது. அப்போ அவ்வளவு தூரம் கலைஞர்களை பாதுகாக்க வேண்டிய பொறுப்பு நமக்கு இருக்குன்னு நினைக்க வேண்டிய பொறுப்பு நமக்கு இருக்குது. அதனால தான் சங்கமத்திற்கு பின்னால் சங்கமம் விட்டுட்டு போன பணியை தொடர்ந்து செய்ய வேண்டிய பொறுப்பு இருக்குதுன்னு சொல்லி பல்வேறு முற்போக்கு மேடைகள்லையும் எங்கள் மாதிரியான மாற்று ஊடக அமைப்பினுடைய கலைஞர்களும் இருக்காங்க. இப்போ எங்களுடைய அமைப்பில் ஒரு 50,000க்கு மேற்பட்டவங்க இருக்காங்க. வருகிற ஜனவரி 7, 8 எல்லா கலைஞர்களும் அயோலா கல்லூரிகளை கூடி அவ்வளோ பெரிய பிரம்மாண்டமான விழா எடுப்பாங்க. கிட்டத்தட்ட 3000த்திற்கும் மேற்பட்ட நாட்டுப்புற கலைகளை உள்ளடக்கிய ஒரு 30 வகையான ஆட்ட வடிவங்களை நாங்கள் செய்வோம். கிட்டத்தட்ட 1000க்கு மேற்பட்ட நாட்டுப்புற கலைகள் இருக்கிற அந்த ஊரில் வெறும் 25 தான் இன்றைக்கி இருக்குது. அதை மீட்டெடுக்க வேண்டிய பொறுப்பு இருக்குது. அதனால தான் கலைகளை கருவிகளாக்குவோம், கருவிகளை கலைகளின் முகங்களாக மாற்றுவோம். அப்படி தான் இந்த விருது விழாவில் எல்லா ஆட்டக்கலைகளும் வரப்போகுது. அதில் அவங்களுக்கு ஒரு சந்தோஷம். அவங்க ஒரு சின்ன பட்டயம் அவனை மிகப்பெரிய ஒரு பட்டதாரி ஏற்படுத்திய சந்தோஷத்தை ஏற்படுத்துது. கண்டிப்பாக சார். ஒரு நாட்டுப்புறவியல் ஆய்வாளராகவும் ஆவணப்பட இயக்குனர் அப்படிங்கிற முறையிலையும் நாட்டுப்புற கலைகள் அப்படின்னா அந்த காலம் தொட்டு இன்னைக்கு வரைக்கும் எவ்வளோ கலைகள் இருந்திருக்கு. ஒவ்வொரு மனிதனோட வாழ்வியலோட அது எவ்வளோ தூரம் ஊடுருவி இருந்துச்சு. அதுவும் விவசாயி சொல்லும்போது அவங்க எவ்வளோ தூரம் ஒவ்வொரு விவசாயியும் எவ்வளோ தூரம் ஒரு நாட்டுப்புற கலைகளாகவே வாழ்ந்துட்டு இருக்காங்க. இன்னைக்கு அதோட நிலைப்பாடு எப்படி இருக்குது, அதை மீட்டெடுக்கிற பணிகளில் எவ்வளோ தூரம் நம்ம மும்முரமாக இறங்கி வேலை செய்ய வேண்டிய அவசியத்தில் இருக்கும். நீங்கள் அதை எப்படி செஞ்சிட்ருக்கீங்க, உங்கள் அமைப்பு மூலமாக அதை எப்படி செயல்படுத்த வச்சுட்ருக்கீங்க, உங்களோட ஆவணப்படம் உருவான விதம் இப்படின்னு நிறைய விஷயங்களை கருத்துக்களை எங்களோட நீங்கள் முழுமையாக பகிர்ந்ததுக்கு நன்றி. பல நூற்றாண்டுகளை சார்ந்த வரலாற்று சுவடுகளில் இருந்து நாம் அறிந்திராத பல அரிய தகவல்களை நமக்கு அழகு தமிழில் வழங்க வருகிறார் பேராசிரியர் சுபவீர பாண்டியன் அவர்கள். நம் வீடியோலே வானிலை அடுத்த பகுதியாக வரவிருப்பது ஒன்றே சொல் நன்றே சொல். அனைவருக்கும் என் அன்பு வணக்கம். உலக சர்வாதிகாரிகளினுடைய பட்டியலில் ஹிட்லர், முசோலினி என்கிற 2 பெயர்கள் வெகுவாக பல இடங்களில் சொல்லப்படுகின்றன. இவர்களோடு சேர்த்து ஜப்பானிலே அதே காலகட்டத்திலே இருந்த டோஜோவையும் நாம் இணைத்து கொள்ள வேண்டும். ஆனால் இவர்களை தாண்டி மிக கொடுமையான சர்வாதிகாரியாக அதே காலகட்டத்தில் 20ஆம் நூற்றாண்டின் மத்தியில் ஸ்பெயின் தேசத்திலே ஆட்சி நடத்திய பிரான்சிஸ் பிராங்கோவை பலர் மறந்து விடுவதுண்டு. காரணம், 2வது உலகப் போரில் ஹிட்லர், முசோலினி, டோஜோ மூவரும் ஓர் அணியாக இருந்து போரிட்டார்கள். எனவே அவர்களை வரலாற்று புத்தகங்கள் குறித்து வைத்திருக்கின்றன. அதே காலகட்டத்தில் 2ஆம் உலகப் போரில் நடுநிலைமை என்று சொல்லி விலகி இருந்து கொண்டு, ஆனால் மறைமுகமாக இந்த நாடுகளுக்கு, ஜெர்மனிக்கும் இத்தாலிக்கும் ஜப்பானுக்கும் உதவிய அந்த ஸ்பெயின் நாட்டினுடைய அதிபர் பிரான்சிஸ் பிராங்கோவை பற்றி அவ்வளவு தூரம் கூடுதலாக சொல்லப்படுவதில்லை. அங்கேயும் மிக கடுமையான
சித்திரவதைகள் நடைபெற்றிருக்கின்றன. எப்படி ஜெர்மனியிலே நாசிஸ் கேம்ப் என்று சொல்லப்படுகிற அந்த நாசிகளினுடைய முகாமில் எவ்வளவு கடுமையான சித்திரவதைகள் நடந்தனவோ அதே அளவுக்கு ஸ்பெயின் தேசத்திலேயும் நடந்திருக்கிறது. 1936 39 வரைக்கும் ஏறத்தாழ 2வது உலகப்போர் தொடங்குவதற்கு 3 ஆண்டுகளுக்கு முன்பு முழுக்க கடுமையான உள்நாட்டு போர் அங்கே நடைபெற்றது. த ஸ்பானிஷ் சிவில் வார் என்று இன்றைக்கும் வரலாற்று நூல்கள் அந்த 3 ஆண்டுகளை குறிக்கிறார்கள். ஆனால் அதனுடைய தொடக்கம் ஒரு நூற்றாண்டுக்கு முன்பே இருக்கிறது என்று சொல்ல வேண்டும். 1812ஆம் ஆண்டு ஸ்பெயின் தேசத்தை, அப்போது அங்கெல்லாம் மன்னராட்சி நடைபெற்ற காலம், 7வது அரசர் ஃபெர்டினாண்ட் அப்போது ஆட்சி நடத்தி கொண்டிருந்த போது ஸ்பெயின் தேசத்துக்கான ஒரு புதிய அரசமைப்பு சட்டம் கொண்டு வரப்பட்டது. அது முழுக்க எல்லா அதிகாரங்களும் மன்னருக்குத்தான். ஏற்கனவே மன்னராட்சியில் மன்னர்களுக்குத்தான் அதிகாரம். ஆனால் எந்த ஒரு விசாரணையும் இல்லாமல் யாரையும் தண்டிக்கலாம் என்கிற அளவுக்கு கடுமையான ஒரு சட்டம் 12 நிறைவேற்றப்பட்டது. 1814 தொடங்கி ஏறத்தாழ 40-50 ஆண்டுகள் அதனை எதிர்த்து நாடு முழுவதும் கலவரங்கள், போராட்டங்கள், புரட்சிகள் நடைபெற்றன. அவை கடுமையாக ஒடுக்கப்பட்டன. ஆனாலும் ஒரு அரை நூற்றாண்டு காலத்திற்கு பிறகு மக்களின் எழுச்சியை அரசினால் தாக்குப்பிடிக்க முடியவில்லை. அந்த சட்டம் திரும்ப பெறப்பட்டு கொண்டது. இது அங்கே நடைபெற்ற ஒரு நிகழ்ச்சி. ஆனால் அதற்கு பின்னால் மன்னராட்சியும் குடியாட்சியும் மாறி மாறி வந்தன. 1931 அங்கே குடியாட்சி ஏற்பட்டது. இந்த 1920க்கும் 50க்கும் இடைப்பட்ட அந்த 50 ஆண்டு காலத்தை நாம் உலக வரலாற்றோடு எல்லா நாடுகளின் வரலாற்றையும் ஒப்பிட்டு பார்க்க வேண்டும். 1வது உலகப்போர் முடிந்திருக்கிறது. 2வது உலகப்போருக்கான விதைகள் உலகம் முழுவதும் தூவப்படுகின்றன. 1923க்கு பிறகுதான் முசோலினி, அதற்கு பிறகு ஹிட்லர் எல்லோரும் ஆட்சிக்கு வருகிறார்கள். ஹிட்லர் தன்னுடைய பேச்சு திறமையினால் மக்களிடத்தில் வாக்கு பெற்றுத்தான் அதிபராக வந்தார். ஆனால் அதற்கு பிறகு 2 தலைமுறை ஜெர்மன் தேசத்திலே தேர்தலை பார்க்கிற வாய்ப்பையே இழந்துவிட்டது. எனவே தேர்தல் மூலம் வெற்றி பெற்ற காரணத்தினாலேயே எல்லோரும் ஜனநாயகவாதிகளாக இருப்பார்கள் என்று சொல்ல முடியாது. மக்களிடம் செல்வாக்கு பெற்று பேச்சு திறமையால் மேடையில் பேசுவதிலே ஹிட்லர் மிகப்பெரிய வல்லவர். அவ்வளவு பெரிய பேச்சாற்றல் காரணமாக மக்களிடத்திலே பேசி எப்போதும் எந்த இடத்திலும் போய் எந்த தயாரிப்பும் இல்லாமல் கூட பேசக்கூடியவர் என்று ஹிட்லரை சொல்லுவார்கள். ஆங்கிலத்தில் எக்ஸ்டெம்போர் ஸ்பீச் என்பார்களே, அப்படி எந்த தயாரிப்பும் இல்லாமல் கூட பேசக்கூடியவர். அப்படித்தான் ஹிட்லர், அப்படித்தான் ஃப்ராங்கோ, இந்த சர்வாதிகாரிகள் எல்லோரும் அப்படி பேசி மக்களிடத்திலே வாக்குகளையும் ஹிட்லர் பெற்று ஆட்சிக்கு வந்ததற்கு பிறகு பல்வேறு விதமான நெருக்கடிகளை மக்களுக்கு கொடுத்தார். மேடையில் பேசுகிற போது அப்போதே வண்ண விளக்குகளை வைத்து அவர் கோபமாக பேசினால் முகத்தில் சிவப்பு விளக்கு, மிக கொடுமையாக பேசுகிற போது பச்சை விளக்கு என்று விளக்குகளை மாற்றி வண்ணங்கள், உடைகளை மாற்றி விதவிதமாக அணிவது, இப்படியெல்லாம் இருந்த அந்த ஹிட்லரினுடைய பேச்சிலே மயங்கிய மக்கள் அவர் வளர்ச்சிக்கு அந்த நாட்டுக்கு பலவற்றை செய்வார். திரும்ப அவர்கள் சொன்னதெல்லாம் தேசபக்தி, இந்த தேசம் நம்முடைய நாடு என்று பேசினார்கள். அதை நம்பி வாக்களித்த மக்கள் 2 தலைமுறைக்கு வாக்களிக்கவே முடியாமல் போய்விட்டது. அதற்கு பிறகு அன்றைக்கு நடந்த அந்த புரட்சியிலே 2 பக்கத்திலிருந்தும் வெவ்வேறு நாடுகள் உதவி செய்தார்கள். ஒரு பக்கத்தில் பிரான்சிஸ் ஃப்ராங்கோவினுடைய அணிக்கு அவர்கள் நேஷனலிஸ்ட் என்று தங்களை அழைத்து கொண்டார்கள், தேசபக்தர்கள். அவர்களுக்கு ஜெர்மனியினுடைய ஹிட்லரும் இத்தாலியினுடைய முசோலினியும் படைகளை அனுப்பி உதவினார்கள். காரணம், இவர்களும் தேசபக்தர்கள், அவர்களும் தேசபக்தர்கள். ஆகையினாலே அந்த தேசபக்தர்களின் உதவியோடு அங்கே ஃப்ராங்கோ தன்னுடைய ஆட்சியை நிறுவுவதற்கான போரை தொடுக்கத் தொடங்கினார். இந்த பக்கத்திலே இடதுசாரி சிந்தனை உள்ளவர்கள், சுருக்கமாக சொன்னால் ஆங்கிலத்திலே ரிபப்ளிக்கன்ஸ் வர்சஸ் நேஷனலிஸ்ட் என்று அந்த ஸ்பெயின் போராட்டத்தை சொல்லுவார்கள். குடியரசிலே நம்பிக்கை உள்ளவர்களுக்கும் தேசபக்தி என்கிற பெயரால் சர்வாதிகாரத்திலே நம்பிக்கை உள்ளவர்களுக்கும் இடையிலே நடந்த போர். அவர்களுக்கு ஜெர்மனியும் இத்தாலியும் உதவிற்று என்றால் இவர்களுக்கு சோவியத்தும் மெக்சிகோவும் உதவிற்று. தென் அமெரிக்க நாடுகளில் ஒன்றான பெரு நாடும் கூட இவர்களுக்கு உதவியாக இருந்தது. 3 ஆண்டுகள் மிக கடுமையான போர் என்று சொல்ல வேண்டும். உள்நாட்டு போர், எங்கேயும் எந்த இடத்திலும் ஒரு நிம்மதியில்லாத நிலை, எப்போதும் குண்டு வெடிக்கலாம், யார் வேண்டுமானாலும் யாரை வேண்டுமானாலும் சுடலாம், யார் யாருக்கு எதிரி என்று தெரியவில்லை,
யாரை எதிர்த்து போராடுகிறோம் என்றே போராடுகிறவர்களுக்கு புரியவில்லை. நண்பனாக இருக்கிறவன் அந்த அணியை சார்ந்தவனாக இருக்கிறான், அல்லது எதிரி என்று கருதி கொண்டிருக்கிறவன் உண்மையில் நம்முடைய தோழனாக இருக்கிறான். இத்தனை குழப்பங்களும் நடைபெற்று 3 ஆண்டுகளுக்கு பிறகு பிராங்கோ தன்னுடைய ஆட்சியை நிறுவினார். 36லேயே ஏறத்தாழ அவருடைய ஆட்சி வந்துவிட்டது. ஆனால் அதற்கு பிறகு 1975 ஆண்டு நவம்பர் மாதம் அவர் இறந்து போகிற வரையில் எண்ணி பார்த்தால் 35 ஆண்டுகளுக்கும் மேலாக அவருடைய ஆட்சி தான் அங்கே நடைபெற்றது. 40 ஆண்டுகள் அவருடைய ஆட்சி நடைபெற்றிருக்கிறது என்றால் மக்கள் அதனை ஆதரித்திருக்கிறார்களா என்று கேட்டால் 36லிருந்து 39 அறிவிக்கப்படாமல் 39லிருந்து 75 அறிவிக்கப்பட்டு அவருடைய ஆட்சி நடந்ததென்றால் மக்கள் அவரை ஆதரித்து வாக்களித்ததால் நடக்கவில்லை. துப்பாக்கி முனையிலே தான் ஸ்பெயின் நாட்டிலே ஆட்சி நடைபெற்றது. அப்போது இந்தியாவிலே இருந்த இளைஞர்களெல்லாம் கூட ஸ்பெயினில் பிராங்கோவுக்கு எதிராக போராடுவதற்கு நாங்கள் போக வேண்டும் என்று ஆர்வப்பட்டார்கள். அப்படி ஆர்வமாக எழுந்த இளைஞர்கள் இருவர்தான் பிற்காலத்திலே இந்தியாவிலே திருமணமும் செய்து கொண்டார்கள். ஒருவர் பெயர் இந்திரா காந்தி, இன்னொருவர் பெயர் அவருடைய கணவர் காந்தி என்பது. 2 பேரும் அப்போதுதான் அந்த போராட்ட களத்திலே தான் சந்தித்து காதலித்து பிற்காலத்தில் திருமணமும் செய்து கொண்டார்கள் என்பது வரலாறு. எனவே உலகம் முழுவதும் இளைஞர்கள் அன்றைக்கு ஸ்பெயின் நாட்டின் சர்வாதிகாரத்துக்கு எதிராக இருந்தார்கள். உலகப் போரில் நேரடியாக தலையிடவில்லை, மறைமுகமாகத்தான் தலையிட்டார் என்கிற காரணத்தால் ஹிட்லர் அளவுக்கு, முசோலினி அளவுக்கு, டோஜோ அளவுக்கு பிராங்கோவினுடைய பெயர் வெளிப்படவில்லையே தவிர அந்த சர்வாதிகாரிகளின் பட்டியலில் அவருடைய பெயரும் 20ஆம் நூற்றாண்டில் கண்டிப்பாக இருக்கிறது. நாம் இந்திய அளவில் அறிவியல் சார்ந்த தொழில்நுட்பங்கள் நாளுக்கு நாள் வளர்ச்சி அடைந்து கொண்டே வருகின்றது. எனவே நாம் ஒவ்வொருவரும் அதை பற்றியும் அறிந்திருப்பது மிகவும் அவசியமாகின்றது. எனவே இன்றைய ஆலோசனை நேரத்தில் அதை பற்றி கவனிக்கலாம். வணக்கம். இன்றைய ஆலோசனை நேரத்தில் நம்ம பார்க்க போகிறது ஒரு ரொம்ப இன்ட்ரெஸ்டிங்கான டாபிக் ஒன்று. அரசாங்கம் டிமானிட்டைசேஷன் அனௌன்ஸ் பண்ணதுக்கப்புறம், அதாவது 500 மற்றும் 1000 ரூபாய் நோட்டுகள் இனிமேல் செல்லாது என்று நமது பாரத பிரதமர் அறிவித்ததுக்கப்புறம் என்ன ஆயிருக்கு அப்படின்னு பார்த்தீங்கன்னா, நம்மளோட கைபேசி, ஸ்மார்ட் ஃபோன் சொல்கிற கைபேசியும் நம்ம பர்ஸில் இருக்கிற டெபிட் மற்றும் கிரெடிட் கார்டுகளுக்கு ரொம்ப முக்கியத்துவம் வர ஆரம்பிச்சிடுச்சு. இப்போது இது எப்படி இன்னமும் கடந்த 40 நாட்களாக நீங்கள் பார்த்தீங்கன்னா புது சொற்கள் நம்ம காதில் வந்து உள்ளது. ஃபார் எக்ஸாம்பிள் எம் வாலெட் அப்படின்னு சொல்கிறோம், அப்புறம் இ கேஷ் அப்படின்னு சொல்கிறோம், கேஷ்லெஸ் எக்கானமின்னு சொல்கிறோம். இந்த மாதிரி புது சொற்கள்லாம் நம்ம காதில் வந்து உள்ளது. இது ஒரு சாதாரணமாக பல ஆண்டு காலமாக நம்ம கையில் புழங்கி கொண்டிருக்கும் கரன்சிஸை வச்சுக்கிட்டு நம்ம வாழ்க்கையை வாழ்ந்துட்டுருக்கு இருந்த நேரத்தில் இப்படி ஒரு அனௌன்ஸ்மெண்ட் வந்ததுலேருந்து நீங்கள் பார்த்தீங்கன்னா நம்ம டே டு டே லைஃப்பில் ஒரு மாற்றம் ஏற்பட்டிருக்கு. சின்ன டினாமினேஷன் நோட்ஸ், அதாவது 50 மற்றும் 100 ரூபாய் நோட்டுகள் வந்து இப்போது ரொம்ப டிமாண்டில் இருக்குது. வங்கிகள் ரொம்ப சிறப்பாக வேலை செய்து கொண்டிருக்கிறார்கள். மக்களும் பொறுமையாக ஏடிஎம்லேருந்து பணம் எடுத்து கொண்டிருக்கிறார்கள். ஆனால் நீங்கள் பார்த்தீங்கன்னா ரொம்ப கன்வீனியண்ட்டாக இந்த மாதிரி டிமானிட்டைசேஷன் ஆன டைம்லேயும் ரொம்ப சௌகரியமாக நிறைய வேலைகளை நம்மளால் செய்து கொள்ள முடியும். அதுதான் இந்த எம் கேஷ், இ கேஷ், கேஷ்லெஸ் எக்கானமி, லெஸ் கேஷ் எக்கானமி அப்படின்லாம் நம்ம பேசுகிறோம். இது என்ன அப்படின்னு ஒரு 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 ஆழமாக பார்க்க ஆசைப்படலாம். என்னன்னு பார்த்தீங்கன்னா, இப்போது கேஷில் நம்ம பணம் கொடுத்து வாங்குகிற எல்லா பொருட்களுமே நம்மளால் கேஷ் இல்லாமையும் வாங்க முடியும். இது எப்படி நீங்கள் கேட்டிங்க அப்படின்னா, ஒரு உதாரணத்துக்கு நம்ம ஒரு கடைக்கு போகிறோம். அந்த கடையில் வந்து நமக்கு வேண்டிய சாமான்களை வாங்கினதுக்கப்புறம் ஒரு 3 அல்லது 4 டிஃப்ரெண்ட் வேஸில் நம்மளால் அந்த வாங்கின பொருட்களுக்கு பணத்தை செலுத்த முடியும். உதாரணத்துக்கு சொல்ல போனீங்கன்னா, என்னோடய டெபிட் கார்டு, அதாவது என்னோடய வங்கியில் நான் வைத்திருக்கும் அக்கௌண்ட்டில், என் வங்கி கணக்கில் நான் வைத்திருக்கும் பணத்தை வச்சு அந்த டெபிட் கார்டு மூலமாக ஒரு ஸ்வைப்பிங் மெஷின்னு சொல்லுவாங்க, ஒரு மெஷினுக்குள்ளே என்னோடய டெபிட் கார்டு
அந்த மெமரி சிப் இருந்துச்சுன்னா அதை வந்து இன்சர்ட் பண்ணுவாங்க, மெமரி சிப் இல்லைன்னா ஸ்வைப் பண்ணுவாங்க. இது இப்படி செய்கிறது தான் ஸ்வைப்புன்னு சொல்கிறது. ஸோ ஸ்வைப் பண்ணி நான் வாங்கின பொருட்களுக்கு உண்டான பணத்தை என்னால் அந்த பில் பே பண்ண முடியும். இது ஒரு வகை. இன்னொரு வகை நீங்கள் பார்த்தீங்கன்னா, என்னால் அந்த வாங்கின பொருட்களுக்கு என்னோடய மொபைலில் அது எப்படி பண்ணுறேன்ட்டு நான் இப்போ சொல்கிறேன். அந்த மொபைல்லேருந்து என்னால் பிஓஎஸ்ன்னு சொல்லுவாங்க, பாயிண்ட் ஆஃப் சேல் சிஸ்டம்னு. ஸோ என்னோடய மொபைல் வந்து அந்த கடை உரிமையாளரோட பாயிண்ட் ஆஃப் சேல் சிஸ்டம் கூட இன்ட்ராக்ட் பண்ணி என்னோடய மொபைலிருந்து என் வங்கியில் இருந்த பணத்திலிருந்து என்னோடய வாலெட், மொபைல் வாலெட்லேருந்து என்னால் அந்த பேமெண்ட்டை அந்த கடை உரிமையாளரோட அக்கௌண்ட்டுக்கு என்னால் ட்ரான்ஸ்ஃபர் பண்ண முடியும். இதுதான் வாலெட்னு சொல்கிறது. இது இல்லாமல் அந்த இப்போது இந்த மாற்றங்கள்லாம் ஏற்பட்டிருக்கிற நேரத்தில் கடையோட உரிமையாளர்களும் என்ன செய்கிறார்கள் என்றால், வீட்டிற்கே டோர் டெலிவரி செய்கிறார்கள். நம் வீட்டுக்கே நம்ம ஆர்டர் செய்த பொருட்களை வீட்டில் கொண்டு வந்து கொடுத்துட்டு, அவங்களோட அக்கௌண்ட் நம்பர் என்ன, கடையின் பேர் என்ன, எந்த வங்கியில் அவங்க அக்கௌண்ட் வச்சுருக்காங்க, அந்த அக்கௌண்ட்டோட நம்பர் என்ன, அப்புறம் ஐஎஃப்எஸ்சி கோடுன்னு சொல்கிறாங்க. இந்த கோடு இன்ஃபர்மேஷனை கொடுத்தாச்சுன்னா என்னோடய வங்கியோட நெட் பேங்கிங் அக்கௌண்ட்னு சொல்லுவாங்க, வங்கியின் கணக்கை நான் இன்டர்நெட் மூலமாக, வலைதளம் மூலமாக போய் என்னால் நிறைய விஷயங்கள் செய்ய முடியும். நிறைய வேலைகள் பேங்க்குக்கு செல்லாமலே என்னால் செய்யக்கூடிய நிறைய விஷயங்கள் இருக்குது. ஸோ அந்த கடை உரிமையாளரோட அக்கௌண்ட்டுக்கு என்னோடய வங்கி அக்கௌண்ட்டிலிருந்து என்னால் பணத்தை ட்ரான்ஸ்ஃபர் செய்ய முடியும். செய்துவிட்டு அந்த கடை உரிமையாளருக்கு ஒரு எஸ்எம்எஸ், இந்த மாதிரி நான் வந்து இன்னார் இவ்வளோ பணத்தை செலுத்தியிருக்கிறார் அப்படின்னு அவருக்கும் ஒரு எஸ்எம்எஸ் போகும். என்னோடய வங்கியிலேருந்து பணம் போனதுக்கு எனக்கும் ஒரு எஸ்எம்எஸ் வரும். ஸோ இந்த எஸ்எம்எஸை வச்சு நான் திருப்பி நெக்ஸ்ட் டைம் அந்த கடைக்கு போகும்போதோ இல்லை கடைக்காரருக்கு ஒரு தொலைபேசி மூலமாக ஒரு கால் செய்தோ நான் இந்த மாதிரி பணத்தை ட்ரான்ஸ்ஃபர் செய்து விட்டேன்னு சொல்லிடலாம். இது இல்லாமல் இன்னொன்று என்ன நடக்குதுன்னா, கடை உரிமையாளரை அவர்கிட்ட வேலை செய்கிற அந்த பையன் வீட்டுக்கு வந்து நம்ம ஆர்டர் பண்ண சாமான் கொடுக்கும்போது அவரே வயர்லெஸ் டிவைஸ்ன்னு சொல்லுவாங்க, ஒரு ஸ்வைப்பிங் மிஷின், அந்த என்னோடய டெபிட் கார்டையோ கிரெடிட் கார்டையோ நான் எப்படி கடையில் போய் நான் அந்த பேமெண்ட் பண்ணுறேனோ அதே மாதிரி அதே கருவி அந்த பையன் என் வீட்டுக்கே கொண்டு வந்து என்னோடய டெபிட் கார்டு அல்லது கிரெடிட் கார்டை யூஸ் பண்ணி அந்த பேமெண்ட்டை நான் பண்ணலாம். இந்த மாதிரி நீங்கள் பார்த்தீங்கன்னா கரன்சி, பணம் கையில் இல்லாமல் என்னால் எல்லா வேலையும் செய்ய முடியுங்கிறதுக்கு இது ஒரு ரொம்ப சிறந்த உதாரணம். இப்படி நான் வந்து ஊருக்கு போகணும், என்னோடய பஸ் டிக்கெட் புக் பண்ணணும், இல்லை ரயில் டிக்கெட் புக் பண்ணணும், இல்லை சினிமா பார்க்க போகணும், இல்லைனா எந்த வேலை செய்யணும்னு நான் நினச்சாலும் கூட இன்றைக்கி என்னால் எலக்ட்ரானிக் கேஷ், அதாவது கேஷ் மூலமாகவோ வாலெட் மூலமாகவோ என்னால் அதை செய்ய முடியும். இப்போது அந்த வாலெட் எப்படி உருவாகுது, கேஷ் என்றால் என்ன, எப்படி என்னோட கைபேசி, அதாவது ஸ்மார்ட் ஃபோன் வச்சுட்டு நான் இவ்வளோ வேலை என்னால் செய்ய முடியுது, இது எப்படி சாத்தியம், இதுக்கு நான் என்னென்ன செய்ய வேண்டும் என்றெல்லாம் நிறைய கேள்விகள் நம் மனதில் எழும். நம்ம வச்சிருக்கிற அக்கௌண்ட், அதாவது வங்கி, எல்லா வங்கியும் இன்றைக்கி தேசியமயமாக்கப்பட்ட எல்லா வங்கிகளையும் இன்றைக்கி சென்ட்ரல் கவர்மெண்ட் கொடுத்த உத்தரவின்படி, ஆர்பிஐ கொடுத்த உத்தரவின்படி, ரிசர்வ் பேங்க் ஆஃப் இந்தியா என்று சொல்கிற ஆர்பிஐ கொடுத்த உத்தரவின்படி எல்லாருமே வந்து நெட் பேங்கிங் அக்கௌண்ட்டும் டெபிட் கார்டும் ரொம்ப வருஷத்துக்கு முன்னாடியே செயலாக்கியிருக்காங்க. இன்றைக்கி என்ன பண்ணியிருக்காங்கன்னா வாலெட்டுன்னு ஒன்று கொடுப்பாங்க. அதாவது ஒரு மொபைலில் நம்ம டவுன்லோட், இப்போது ஒரு உதாரணத்துக்கு ஒரு வங்கி இருக்குன்றால் அந்த வங்கியின் மொபைல் ஆப் வந்து நம்மளோட கைபேசியில் டவுன்லோட் செய்து கொள்ளலாம். இது நான் எப்படி டவுன்லோட் செய்ய வேண்டும், நான் எங்கே போய் இந்த ஆப்பை தேட வேண்டும், எல்லாம் நீங்கள் பார்த்தீங்கன்னா ஐஃபோன், ஆப்பிள் கம்பெனியோட ஆப்பிள் நிறுவனத்தின் ஃபோன் வந்து ஒரு விதமாக வேலை செய்யும், ஆண்ட்ராய்டு ஃபோன்ஸுன்ட்டு இருக்குது, அதெல்லாம் இன்னொரு விதமாக வேலை செய்யும். இது ரெண்டும் தான் நிறைய ஆப்ஸ் இன்றைக்கி நம்ம மார்க்கெட்டில் இருக்குது. ஸோ ரெண்டோட ஆப் ஸ்டோர் நீங்கள் போய் அதை டவுன்லோட் பண்ணி நம்ம மொபைலில் இன்ஸ்டால் பண்ணிக்கிட்டு வங்கியே நமக்கு வந்து ஒரு பிரிண்ட் அவுட் கொடுப்பாங்க. ஸ்டெப் 1, ஸ்டெப் 2, ஸ்டெப் 3 இந்த ஸ்டெப்ஸ்லாம் நீங்கள் கம்ப்ளீட் பண்ணி உங்கள் கைபேசியில் இன்ஸ்டால் பண்ணிவிட்டு அந்த வாலெட் மூலமாக ரொம்ப கன்வீனியண்ட்டாக உங்களால் எல்லா பேமெண்ட்ஸும் பண்ண முடியும். நன்றி.
நம் நாடு பலவிதமான இயற்கை சீற்றங்களுக்கு ஆளாகின்றது. எனவே இதனால் நாம் இயற்கை வளத்தை இழந்து கொண்டே வருகின்றோம். இவற்றிலிருந்து நம் நாட்டை நாம் எவ்வாறு காப்பாற்றலாம் என்பதை பற்றியும், நம் சுற்றுச்சூழலை எவ்வாறு பாதுகாக்கலாம் என்பதை பற்றியும் நம்மிடையே பேச வருகிறார் டாக்டர் வின்சென்ட் அவர்கள். நம் வீடியோவான நிகழ்ச்சி நிறைய பகுதியாக வரவிருப்பது சுற்றுச்சூழல். பொதுவாகவே இயற்கையோடு செயற்கை சேர்கிற பொழுது ஒரு பெரிய சிக்கல் ஏற்படுகிறது. இன்று வரை இயற்கையோடு வாழ்கிற முறை எத்தகைய சிக்கலையும் சமாளிக்கக்கூடியதாக, அதே நேரத்தில் இயற்கையோடு வாழுகிற அந்த முறை நமக்கு எப்பொழுதுமே நன்மை தரக்கூடியதாகத்தான் இருக்கிறது. ஆனால் அப்படிப்பட்ட இயற்கையான சூழ்நிலையில் செயற்கை சேர்கிற பொழுது என்னென்ன சிக்கல் வருகிறது என்று பார்க்கிற பொழுது, தற்சமயம் வெளிவந்திருக்கிற ஒரு கட்டுரை சில முக்கியமான குறிப்புகளை தந்து இருக்கிறது. இன்றைக்கு நாம் பயன்படுத்துகிற அனைத்து பொருள்களிலுமே இந்த செயற்கையான பொருள் இருக்கிறது என்று ஆராய்ச்சியின் மூலம் கண்டுபிடித்திருக்கிறார்கள். அந்த பொருள் என்னவென்று பார்க்கிற பொழுது பெர்ஃப்ளோரினேட்டட் கெமிக்கல்ஸ் என்று சொல்லப்படுகிற அந்த வேதியியல் பொருள் இன்றைக்கு நாம் பயன்படுத்துகிற அனைத்து பொருள்களிலும் இருப்பதாக கண்டறியப்பட்டிருக்கிறது. அதிலும் குறிப்பாக அமெரிக்க போன்ற நாடுகளில் அவர்களுடைய இரத்தத்தை பரிசோதித்து அந்த பரிசோதனையில் வைத்து பார்க்கிற பொழுது இந்த பெர்ஃப்ளோரினேட்டட் கார்பன் என்ற அந்த கெமிக்கல் என்பது கிட்டத்தட்ட அனைத்து மக்கள் இரத்தத்திலும் பதிந்திருப்பதாக கணக்கிட்டிருக்கிறார்கள். அதனுடைய விளைவாக ஏற்படுகிற அந்த தீய விளைவுகளும் இன்றைக்கு கணக்கிடப்பட்டு கிட்டத்தட்ட 2003 இந்த பெர்ஃப்ளோரினேட்டட் கெமிக்கல் அந்த வேதிப்பொருளை ஒட்டுமொத்தமாக தடை செய்திருக்கிறார்கள். ஆனால் அதே நேரத்தில் ஐரோப்பிய நாடுகளில் இதனுடைய தாக்கம் இருந்து கொண்டிருக்கிறது என்பதும், இன்னும் சொல்ல வேண்டுமென்றால் அதிக பொருள்களை உற்பத்தி செய்கின்ற சைனா போன்ற நாடுகளில் இதனுடைய தாக்கம் இப்பொழுது அதிகமாகி கொண்டு வருவதோடு இல்லாமல் நாளடைவில் இந்தியாவிற்கும் இதனுடைய தாக்கம் இருக்கும் என்று கணக்கிட்டிருக்கிறார்கள். இந்த பெர்ஃப்ளோரினேட்டட் வேதிப்பொருளினுடைய தன்மை என்ன என்று பார்க்கிற பொழுது அதிலும் 2 வகை இருக்கிறது. ஒன்று சால்ட் வடிவத்தில் இருக்கிற, அது பவுடர் போன்று இருக்கிற அத்தகைய வேதிப்பொருள். இன்னொன்று பெர்ஃப்ளோரினேட்டட் கார்பானிக் ஆசிட் என்று சொல்லப்படுகிற அந்த அமிலம் தன்மை உள்ள பொருளாக இந்த 2 வடிவத்தில் இருக்கிறது. இந்த 2 பொருள்களையும் எதற்கு அதிகமாக பயன்படுத்துகிறார்கள் என்றால், நாம் பெயிண்ட் தயாரிப்பதற்கு அதை பயன்படுத்துகிறோம், கிரீஸ் தயாரிப்பதற்கு பயன்படுத்துகிறோம், பல நேரங்களில் உணவை பதப்படுத்துவதற்கு இத்தகைய பொருட்களை நாம் பயன்படுத்தி கொண்டிருக்கிறோம். இன்னும் சொல்ல வேண்டுமென்றால், நம் உணவை தயாரிப்பதோடு இல்லாமல் அதை சேகரித்து வைக்கக்கூடிய கண்டெய்னர், அதிலும் இந்த பொருள்கள், அதன் மூலமும் இந்த பொருள்கள் நமக்கு உருவாக்கியிருக்கிறது என்பதெல்லாம் நினைத்து பார்க்கிற பொழுது கிட்டத்தட்ட நாம் தற்சமயம் பயன்படுத்துகிற அனைத்து பொருள்களிலுமே இது இருக்கிறது என்ற ஒரு சூழல் இப்பொழுது உருவாகி கொண்டிருக்கிறது. ஆனால் அதே நேரத்தில் இத்தகைய பொருள்கள் எங்கே இன்னும் அதிகமாக இருக்கிறது என்றால், இன்றைக்கு துரித உணவு என்று சொல்கிறோம். அந்த துரித உணவு இன்றைக்கு அனைத்து கடைகளிலுமே கிடைக்கின்றது. ஏனென்றால் அதை உற்பத்தி செய்து அதை பராமரித்து அது கண்டெய்னரிலோ அல்லது வேறு வகையான
பொருட்களிலோ அதை சேகரித்து இன்றைக்கு கடைகளில் ரெடிமேடு உப்புமா என்று சொல்கிற அளவிற்கு அல்லது ரெடிமேடு பிரியாணி என்று சொல்கிற அளவிற்கு இன்றைக்கு நம்முடைய கடைகளில் விற்கப்படுகிறது. ஆனால் அதை நாளடைவில் அதை வாங்கி நாம் சாப்பிடுகிற பொழுது த ஃப்ளோரினேட்டட் என்று சொல்லப்படுகிற அந்த வேதிப்பொருள் நம்முடைய உடம்புக்கு சென்று பல பக்க விளைவுகளை உருவாக்கி கொண்டிருக்கிற அந்த செய்தியை நாம் மறந்துவிடக்கூடாது என்பதற்காகத்தான் இந்த செய்தியை உங்களோடு பகிர்ந்து கொள்கிறேன். ஆனால் ஒரு காலத்தில் உணவை நாம் எந்த அளவிற்கு ஒரு கடையில் சென்று வாங்கியிருக்கிறோம் என்பது நமக்கு பெரியவர்களை கேட்டால் தெரியும். வீட்டிலிருந்து செல்கிற பொழுதே அந்த வீட்டிலிருந்து உள்ள பாத்திரத்தை எடுத்துக்கொண்டு வாங்கி கொண்டுகிற பழக்கம் இருந்தது. ஆனால் இன்றைக்கு நாம் கடைகளுக்கு சென்று நமக்கு தேவையான உணவுப் பொருளை வாங்குகிற பொழுது அதை பதப்படுத்த அல்லது அதை பயன்படுத்தி அது வழங்கப்படுகிற அந்த சூழல் இன்றைக்கு இந்த பெர்ஃப்ளோரினேட்டட் கெமிக்கல் என்று சொல்லப்படுகிற அந்த வேதிப்பொருள்கள் இன்றைக்கு அதிகமாக இருக்கிறது என்று கணக்கிடப்பட்டிருக்கிறது. ஆனால் நாம் முன்பு பின்பற்றிய அந்த ஒரு வழிமுறை தான் இன்றைக்குமே சிறந்ததாக கருதப்படுகிறது. ஏனென்றால் நம்முடைய உணவை கடைகளில் சென்று நம்முடைய பொருளை எடுத்துக்கொண்டு வாங்கி வருகிற பழக்கம்தான் நம்முடைய உணவுக்கும் நம்முடைய உடலுக்கும் ஆரோக்கியமாக இருந்திருக்கிறது. ஆனால் இன்றைக்கு பார்சல் என்று சொல்லப்படுகிற முறையில் வாங்கி வருகிற அத்தகைய சூழல் இத்தகைய ஒரு வேதியியல் பொருளால் ஆக்கப்பட்டிருக்கிறது என்பதை நினைத்து பார்க்கிற பொழுது இது அமெரிக்காவிலும் அல்லது ஐரோப்பிய நாடுகளில் அச்சுறுத்தலாக இருந்து அதை தடை செய்யப்பட்டிருக்கின்ற இந்த சூழ்நிலையில் இப்பொழுது சைனா, இன்னும் சிறிது நாட்களில் இந்தியாவிலும் இது வருகிற பொழுது என்னென்ன சூழல் வரும் என்பதை நாம் சற்று நினைத்து பார்க்க வேண்டும். இந்தியாவை பொறுத்தளவில் அத்தகைய சூழல் உருவானால் என்னென்ன சூழல் வரும் என்று கணக்கிட்டிருக்கிறார்கள் என்றால், தைராய்டு ஹார்மோன் என்று சொல்லப்படுகிற, அதிலும் ஹார்மோன்களில் மிகவும் சிறப்பான ஹார்மோன், அதனுடைய சுரத்தலில் பல சிக்கல் வருவதற்கு வாய்ப்பு இருக்கிறது என்று கணக்கிட்டிருக்கிறார்கள். அடுத்து எத்தகைய வேதிப்பொருள்னாலும் அத்தகைய வேதிப்பொருள் நம்முடைய உடம்பில் அடிக்கடி சென்று படிவதனுடைய காரணமாக தான் கேன்சர் என்று சொல்லப்படுகிற அந்த புற்றுநோய் வருகிறது. அத்தகைய நோய்கள் வருவதற்கு வாய்ப்பு இருக்கிறது என்று குறிப்பிட்டிருக்கிறார்கள். இப்பொழுது நம்மளை அச்சுறுத்தி கொண்டிருக்கிற இன்னொரு விஷயம் என்னவென்றால், இந்தியாவை பொறுத்தளவில் இன்ஃபெர்டிலிட்டி என்று சொல்லப்படுகிற குழந்தையின்மை என்ற ஒரு சூழல் எப்பொழுது உருவாகிறது என்றால், இந்த ஃப்ளோரினேட்டட் வேதிப்பொருள் பயன்படுத்துவதனால் விந்து அணுக்களுடைய எண்ணிக்கை குறைந்து விடுகிறது என்றும், அல்லது முட்டை பெரிய பாதிப்புக்கு அதிகமாகிக் கொண்டிருக்கிறது என்பதையும் சுட்டிக்காட்டுவதோடு இல்லாமல், அதனால் இந்த மலட்டுத்தன்மை அதிகமாக உருவாவதற்கு வாய்ப்பு இருக்கிறது என்று கணக்கிட்டிருக்கிறார்கள். அடுத்து எதிர்ப்பு சக்தி. இன்றைக்கு உடம்பினுடைய முக்கிய அச்சாணியாக இருப்பதே எதிர்ப்பு சக்தி. நம்முடைய உடம்பினுடைய எதிர்ப்பு சக்தியை பொறுத்து தான் நம்முடைய உடல் நலம் இருக்கும். அத்தகைய எதிர்ப்பு சக்தியை தகர்த்தெறிகிற ஒரு வேலையை இந்த பெர்ஃப்ளோரினேட்டட் வேதியியற் பொருள் செய்து கொண்டிருக்கிறது என்ற ஆதாரபூர்வமான ஆராய்ச்சிகள் இன்றைக்கு சொல்லிக் கொண்டிருக்கிறது. ஆனால் தான் நாம் இதில் மிகவும் சிறப்பாக தெரிந்து கொள்ள வேண்டிய விஷயம் என்னவென்று கேட்டால், இயற்கையோடு வாழுகிற, ஏற்கனவே இயற்கையில் பல பாதிப்புகள் உருவாகி கொண்டிருக்கிறது. அதோடு நம்முடைய வாழ்க்கை முறையினால் ஏற்படுகிற இத்தகைய சூழ்நிலை ஒரு செயற்கை தன்மையை உருவாக்கி இது போன்ற வேதிப்பொருட்கள் நம்முடைய உணவு மண்டலத்தில் படிந்து அது பெரிய தாக்கத்தை ஏற்படுத்த போகிறது என்ற ஒரு செய்தியை நினைத்து பார்க்கிற பொழுது, நம்ம இயற்கையோடு இணைந்து வாழுகிற அந்த முறையை கடைபிடித்தாலே நமக்கு எந்த சிக்கலும் வராமல் நம்மை பாதுகாத்து கொள்ளலாம். அதன் மூலம் ஒரு இன்பமான, ஒரு இனிமையான வாழ்வு வாழ்வதற்கு அந்த இயற்கை வாழ்க்கை முறை பயன்படுத்தும்
ஆனால் செயற்கை வாழ்க்கை முறை எப்பொழுதுமே துன்பத்தை தான் கொடுக்கும்.